வணக்கம், இது டிஜிட்டல் டிகோட் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் பேசுபொருள் ஆளும் கட்சியாக தாவேகா அமரும். விஜயின் இந்த நம்பிக்கை சாத்தியமா என்ற பேசுபொருளில் பேச இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பேசுவதற்காக இரண்டு விருந்தினர்கள், பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தன் மற்றும் பிரம்மா இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக விஜய் இன்றைய கூட்டத்தில் என்ன பேசினார் என்பதை பார்த்துவிட்டு தொடரலாம். மைக்க பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின். எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க? நம்மளை தவிர யார் அவங்கள ஏத்து நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில்லு இருக்குது? இந்த விசில்ல ஊதுற ஊதுல தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும். அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில டிவிக்கு ஆளும் கட்சியா எழும். மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, விஜய் வீட்டு விட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன். நான் ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசுறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுதான் கள நிலவரம், கள யதார்த்தமும் இதுதான். விஜய் பேசினதை பார்த்துருப்பீங்க. அதோட சாராம்சம் ஃபர்ஸ்ட் கட் நீங்க அதோட டீகோட் பண்றதுன்னா என்ன சொல்லுவீங்க? தொடங்கியதில் இருந்து அவ்வப்போது ஒரு காட்சி தந்து கொண்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய களத்தில் செயல்படுற மாதிரி தெரியல. இப்போ எல்லா கட்சியும் புதிதாக தொடங்கி உருவான கட்சி தான் திமுக, அதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள். ஆனால் அந்த கட்சிகள்லாம் இப்படி தொடங்கி அவ்வப்போது ஏதோ ரட்சகர் மக்களுக்கு காட்சி தருகிறார், மீட்பர் மாதிரிலாம் இல்லை. மக்களோட மக்களாக நின்னாங்க. அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், பாமக, திமுக, இடதுசாரிகள், எந்த கட்சியாக இருந்தாலும் இவங்க ஏதோ மக்களை சந்திப்பதையே ஒரு நிகழ்வு மாதிரி, ஒரு மக்களை தொட்டு விட்டார், மக்களிடம் பேசி விட்டார், நான் வருவேனான்னு கேட்குறாங்க, நான் பேசுவேனான்னு கேட்குறாங்க. இப்படிதான் ஒரு தலைவர் கேட்டுட்டு இருப்பாரா? மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு, மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனை எவ்வளவோ இருக்கு. இல்ல அது எல்லாமே விமர்சனமா அவர் மீது வைக்கப்பட்டதான பதில் சொல்றாரு இல்லையா? இல்ல அவர் எதுவுமே பேசுவதில்லை. இப்ப அவர் இந்த டிஜிட்டல் டிகோட் நிகழ்ச்சியை பார்ப்பாரு, இதுல என்ன விமர்சனம் வருதோ அதை கேட்டு என்னை இப்படிலாம் சொல்றாங்கன்னு. எனக்கு தெரிந்து இந்த விவாதங்கள்லாம் அவர் மீது வர ஒவ்வொரு விமர்சனத்தையும் அவர் கவனிக்கிறாரு. அவர் கவனிக்கிறாரு இல்லையா? யாரை எழுதி கொடுக்குறாங்க, நான் எம்ஜிஆர் மாதிரி வருவேனான்னு கேட்குறாங்க, என்னால் ஆட்சி பிடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க, நான் பிஜேபியை விமர்சிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. இதையே தான் சொல்வாரே ஒழிய அந்த விமர்சனங்கள் அப்படியே தான் நிற்கும். அவர் எனக்கு தெரிந்து அப்படி அந்த ஸ்டெப்பை தாண்டி அவர் இதுவரை எதுவுமே பண்ணலை. 3 வருடமா இருக்கிறாரு. திமுகவை அழிக்கணும்னு தான் அவங்க நோக்கங்கிறீங்களா? பிஜேபி பார்த்தா பயப்படுறீங்க, போயிட்டு போங்க. திமுக ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஆர்ப்பாட்டம், பேரணி, ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எவ்வளவு பிரச்சனைகள் நீங்க பேச சார். நான் அமைதியா இருக்கிறதா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்க டீம்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவர் பேசாம இருக்கிறதா. அன்னைக்கு நாஞ்சில் சம்பத் மீட்டிங்ல பேசுறாரு, அவர் பேசாம இருக்காரு, அவரை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாரு. செயல்படாத ஒரு கட்சிக்கு செயல் வீரர்கள் கூட்டம், பேசவே மாட்டேன்னு சொல்றது ஒரு அரசியல் பாணி அப்படின்னா இது நம்ம என்ன, இது ரொம்ப ஆபத்தான போக்கு இல்லையா? வலதுசாரி கட்சிகளை விட ஆபத்தான போக்கு. பாஜக கூட ஏதாவது ஒன்று செயல்படும், அது எதிர்த்து செயல்படும் போது மக்களை அரசியல்படுத்தலாம். ஒரு மத கலவரம், திருப்பரங்குன்ற விஷயத்துல பேசும், அதை எடுத்து இடதுசாரிகள், திராவிட கட்சிகள்லாம் மறுத்து பேசும்போது மக்கள்கிட்ட ஒரு அரசியல் போய் சேருது. எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டோம். மத பிரச்சனை, சாதி பிரச்சனை, வர்க்க பிரச்சனை, தொழிற்சங்க பிரச்சனை எதுக்குமே கிடையாது. அவர் தூங்கி எதிர்த்து ஒரு நாள் வருவாரு, அன்னைக்கு அது வரைக்கும் நடந்ததெல்லாம் சம பண்ணி லைட்டா பார்த்துருவோமா, நாங்க சரி செஞ்சிருவோம், அவ்வளவுதான்ட்டு போயிடுவார். டப்பா இன்ஜின், டபுள் இன்ஜின்ங்கிறாங்க. டபுள் இன்ஜின்ங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம். மணிப்பூர்ல கிறிஸ்தவர்களை அவங்க நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துறாங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடுற ஆட்களை ஃபுல்லா பிஜேபி ஆளும் மாநிலங்களை அடிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஓட்சோரி, எஸ்ஐஆர் இஷ்யூ, முஸ்லிம்களா பார்த்து திருப்பி 10 லட்சம் பேரை நீக்கிருக்கிறாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? பேசுவாரா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
வரணும், ஸ்டாலின் அங்கிள் கேட்கணும், போகணுங்கிற அது ஒரு விஷயத்தை தாண்டி அவருக்கு வேற எதுவும் ஒரு மீட்டிங்ல சொன்னாரு ஸ்டாலின் அங்கிள். இப்ப அதுக்கு பிறகு தொடர்ச்சியா ஒரு விவாதத்துல எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, சிஎம் சார் இன்னைக்கு கூட அவர் சிஎம் சார் தான் சொன்னாரு, ஸ்டாலின் அங்கிள் விட்டுட்டாரு. இல்ல, ஸ்டாலின் சார்னு அவர் தொடர்ந்து சொல்லாதது பிரச்சனை கிடையாது. அமித்ஷா அங்கிள், மோடி அங்கிள் ஏன் கேட்கலங்கிறது தான் எங்க பிரச்சனை. திண்டுக்கல் சீனிவாசன் இன்னைக்கு ரொம்ப அழகா கேட்டிருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க கட்சியிலே நீ மதிக்காதது இருக்கட்டும், நீ பாஜக விமர்சிக்கிறது இல்லையாப்பா சிபிஐ போனதுக்கு அப்புறம். திண்டுக்கல் இன்னைக்கு பேசியிருக்காரு இல்லையா, டபுள் இன்ஜின் இருக்காரு, டப்பா இன்ஜின் இருக்காரு, ஓட்ட இன்ஜின், இதெல்லாம் தாண்டி எங்கதான் டாப் இன்ஜினா இருக்கும், தாவேக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது விமர்சனமா தெரியலையா? பாஜகவை விமர்சிப்பதுங்கிறது நீங்க மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பேசுறாங்க, கேரள முதலமைச்சர் என்ன பேசுறாங்க, இங்க ஆளுநர் இந்த அட்டுழியம் பண்றாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா எல்லாரையும் கவர்னர் பண்ற அட்டுழியம் என்ன? இதையெல்லாம் எதிர்த்து பேசாம நான் தமிழ் தேசியமும் பேசுறேன்னு விஜய் பேசுறாரு. ஒரு மாநிலத்தையே ஒரு செரிக்கின்ற வேலையை, நம்மளுடைய ஓட்டு உரிமையை இழிவுபடுத்துகிற வகையில் ஆளுநர் எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம தமிழ்நாடு, தமிழர் அரசியல் எல்லாத்தையும் இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாரு. சட்டப்பேரவை மசோதா கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. எல்லாவற்றையும் அவமானப்படுத்தி ஆளுநரை வச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கு பாஜக. அதை கண்டித்து ஒரு வரி கூட பேசல. ஒரு மதக்கடை, ஒரு ஆண்டாண்டு காலமா திருப்பூர் மண்டலத்துல பிரச்சனையே இல்லாத தீபம் ஏற்றுவதை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முஸ்லீம்கள் பக்கம் நிக்கிறோம், நீதியின் பக்கம் நிக்கிறோம்னு எதுவும் சொல்லல. எதை கேட்டாலும் இது திமுக பாஜக கல்ல கூட்டுங்க வேண்டியது சம்மந்தமே இல்லாம இப்படியே தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. ஒரு இடதுசாரிகளுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, பாஜகன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, விஜய்க்கு ஏதாவது ஸ்டாண்ட் இருக்கா? இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு நாங்க அவங்க இப்படி நாங்க இப்படி இப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டா? இது ரொம்ப ஆபத்தான போக்குல அரசியல் அற்ற தன்மைங்கிறது கேட்கலாம். பிரம்மா, இது தொடர்ச்சியா அந்த விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு, கொள்கையே அவருக்கு கிடையாது அப்படின்றாங்க. இப்ப 3 ஆண்டுகளோட 2 ஆண்டு முடிஞ்சிருச்சு, 3ஆம் ஆண்டு இது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பொதுவா இந்த மாதிரியான கூட்டங்கள், மேடைகள் என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஆண்டு கால சாதனைகள், நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சாதனைகளை பேசுவாங்க. ஒவ்வொரு கூட்டமா நடக்கும். இன்னைக்கு அப்படியான எதுவுமே பார்க்க முடியல. இப்ப இவர் கேட்கிறாரு கொள்கை இருக்கா அப்படின்றாரு. என்ன, யாரோட இதை அவங்க ரெஃப்ளெக்ட் பண்ண போறாங்க? அது என்னன்னா, நான் இது சார் சொன்ன மாதிரி இந்த மீட்டிங் தாவேகாவினுடைய அறிவு வளர்ச்சியின் அடுத்த கட்டம்னு சொல்லலாம். அந்த 2 வயசு குழந்தை ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டே தான் வருது. அதன் அடிப்படையில் விக்கிரவாண்டி மாநாட்டிலிருந்து இன்றைக்கு நடந்த 3ஆம் ஆண்டு மாநாட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல்ல தனியாக விஜய் மட்டுமே பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கடந்த செயல் வீரர் கூட்டத்தில் அது ஒரு வடிவத்துக்கு வந்தது. இன்றைக்கு நடந்த 3ஆம் ஆண்டு கூட்டத்தில் ஒரு வடிவத்துக்கு வந்திருக்கு. அப்போ ஒரு இன்றைய தலைமுறை எப்படி அரசியல் பயிலுதோ அதே மாதிரி தான் அந்த கட்சி பயின்றுகிட்டே வருது. 2026 முடிச்சு 31க்கு வந்துடலாமா? எங்க இல்லை, எல்லாத்தையும் நீங்க அது 2026 என்ன நடந்தாருன்னு உங்களுக்கு அதுக்கப்புறம் தானே தெரியும். அவங்களுக்குமே பயிற்சி வகுப்பு தானே இது, எல்லாருக்குமே பயிற்சி வகுப்பு தான். ஒரு புது கட்சி, ஒரு புதிய தலைமுறை அரசியலுக்குள்ள வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா அரசியலை கத்துக்கொண்டு ஒவ்வொன்றையா தனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தனக்கு தேவையில்லாத வெளியே தள்ளிக்கிட்டு ஒண்ணா தான் இம்ப்ரூவ் பண்ணி வரும். அப்படி விஜய்க்கும் அதற்கு கீழே இருக்க தொண்டர்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. 2 பேருமே ஒரே கேட்டகரியில இருந்து தான் அந்த அரசியலை நடத்துறாங்க. அவரும் அந்த கட்சியினுடைய முதல் தொண்டன் தான் சொல்றாரு. அப்போ கட்சியினுடைய எண்ணங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வடிவமா மட்டும்தான் விஜய் அதுல இருக்காரு. ஆனா நம்ம பிம்பமா விஜய் அது இதுன்னு விஜய் பிராண்ட்னு சொல்லிக்கிட்டாலுமே இல்ல, அவரே அதான் சார் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் தான் 234 தொகுதியிலேயே நான் தான் நிக்கிறேன், விஜய் நிக்கிறான்னு நினைச்சுதான் நீங்க ஓட்டு போடுங்கன்றாரு. அவரே விஜய் தான் பிராண்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு, ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு விஜய் வருவாங்க, ஏன்டா அவனை கூப்பிட்டோம்னு இவங்க வருத்தப்படுற அளவுக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் வருவாங்கன்றாரு. ஏன்னா அது ஒரு எமோஷனல் கனெக்ட், அதாவது உணர்ச்சியின் அடிப்படையில் இணையக்கூடிய கூட்டங்கள் அப்படிதான் இருக்கும். விஜய் வேற இல்ல, ரசிகன் வேற இல்ல, விஜய் தான் ரசிகன், ரசிகர் தான் விஜய். அவர் லவ் பண்ணா நான் லவ் பண்ணுவேன், அவருக்கு அழுதா நான் அழுவேன், அவர் நல்லது செஞ்சாருன்னா நான் செஞ்ச மாதிரி, எனக்கு பிரச்சனைனா அது அவருக்கு பிரச்சனை மாதிரி. அதுதான் எமோஷனல் பாண்டிங். ஒரு நடிகனோட ஒரு கருத்தியல் ரீதியா இணையக்கூடிய கூட்டங்களுக்கு கருத்தியல் விஷயங்கள்ல தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம், ஆனா ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கக்கூடியதுல உங்களுக்கு அந்த எமோஷனல் பாண்டிங் எனக்கு இருக்கும். சரியா சொல்றாரு. அது அதுதான் நான் கேட்கிறேன், எமோஷனல் பாண்டிங் மட்டும் போதுமா, கருத்தியலா வேணுமா எமோஷனல் பாண்டிங்? இல்ல, அந்த கட்சியில நீங்க எமோஷனல் பாண்டிங் மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். அதாவது இல்ல, ஒரு கட்சியை ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எமோஷனல் பாண்டிங் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இல்ல, அதுக்கு உதாரணம் இருந்திருக்கல, எம்ஜிஆர் எமோஷனல் பாண்டிங் தானே, அது ஒண்ணு கருத்தியல் பாண்டிங் கிடையாது. இல்ல எம்ஜிஆர் இல்ல, திரும்ப இந்த எம்ஜிஆர், அதுதான் நான் கேக்குறேன். எம்ஜிஆர் எமோஷனல் பாண்டிங்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எம்ஜிஆர் எமோஷனல் பாண்டிங் தான். ஆனால் அவர் எதை சொல்லி கைத்தட்டு வாங்கினாரு அப்படின்னீங்கன்னா உதயசூரியனை சொல்லி கைத்தட்டு வாங்கினாரு. உதயசூரியன் தன் பேரை மாத்திக்கிட்டாரு. தொடர்ச்சியாக கருப்பு சிவப்பு கொடிகளை காண்பிச்சாரு.
தன்னோட காங்கிரஸ் பீரியட்ல நாடோடி மன்னர்ல கருப்பு சிவப்பு கொடியை காமிச்சு படத்தை ஆரம்பிச்சார். இப்படி தொடர்ச்சியாக திமுக பிரச்சாரம் அறிஞர் அண்ணாவை படத்துல காண்பித்தது. இப்படித்தான் இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு புராண படங்களும் சாமி படங்களும் தான். சிவாஜி கணேசன் அவர்களாம் முழுக்க நடித்த போது இவர் கருப்பு சிவப்பு ட்ரெஸ் போட்டு வருவார். இவர் திருநூறு வச்ச மாதிரி காட்சிகளே பெரும்பாலும் இருக்காது. ஒரு 2 பாட்டு மட்டும்தான், ஒளிவிளக்கு தனிப்பிறவியில் வர பாட்டு மட்டும்தான். மற்றபடி இவர் இந்த கடவுள் தன்மையோடய இருக்க மாட்டார். எங்கள் அம்மா தான் கடவுள், அண்ணா தான் கடவுள், இதுதான் அவர் விதைத்தது. இந்த கான்செப்டும் சேர்ந்து தான் ஜெயிச்சிச்சு. இவர் சொன்னார் எமோஷனல் பாண்டிங் மட்டும்னு. திமுகவில் இருந்து இவர் விலகுறாருன்னா 72 இல்லை 64 ஒரு தடவை எனக்கு அண்ணா வெறும் வழிகாட்டி தான், காமராஜர் தான் என் தலைவர்னு சொல்லிட்டார். உடனே அடுத்து வந்த என் கடமை படம் படுதோல்வி. அப்ப திமுகவை வைத்து எம்ஜிஆர், எம்ஜிஆரை வைத்து திமுக ரெண்டுமே உண்டு. தண்டவாளம். ஆமா ஆமா. இப்ப என் கடமை படம் ஃபெயிலியர். இவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு அண்ணா கொடுத்ததை. ஏன்னா ஆட்சியா காமராஜர்கிட்ட இருக்கு, காங்கிரஸ் ஆட்சி இருக்குன்னு காமராஜரை ப்ரொமோட் பண்ணி ஒரு வரி சொல்லிட்டாரு, ஏதோ ஒண்ணு எல்லாருக்கும் தெரியுற மாதிரி. உடனே திமுக தொண்டர்கள் படத்துக்கு போகல, இவருக்கு படம் ஃபெயிலியர். அப்புறம் திருப்பி வந்து தெய்வத்தாய் படத்துல 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு பாட்டு பண்ணாரு. அப்ப அண்ணா ஜெயில இருந்தார் இந்திய எதிர்ப்புல. பலர் வந்து கேட்கறாங்க, இந்த நடிகரை போய் நம்பலாமா, பாத்தீங்களா காமராஜரை தலைவர்னு. இல்லையா, பாட்டை கேளியா, 3 எழுத்தில் மூச்சு இருக்கும் தான் பாடுறாப்புல, திமுக தான் இருக்காப்புலங்கிறாங்க. அப்ப நீங்க வெறுமனே எமோஷனல் பாண்டிங் மட்டும் கிடையாது, திமுகங்கிற ஒரு பாண்டிங், உதயசூரியன்ங்கிற பாண்டிங்லாம் சேர்ந்துதான் எம்ஜிஆருங்கிற இமேஜை வந்து வளர்ச்சிச்சு. எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றங்கள் என்னது, அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம். திமுகவில் இருக்கும்போது அவர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் தான் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டது. அதுக்கப்புறம் அந்த அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் நம்ம முசிறிபுத்திரன், நம்ம சைதை துரைசாமி, இவங்கெல்லாம் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தில் திமுகவில் இருந்தவங்க, திமுக தான். அப்படியே ஏடிஎம்கேக்கு அந்த அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களா அதிமுக மன்றங்களாக கிளைகளாக மாறியது. அப்ப எம்ஜிஆருக்கு இருந்த இப்படிப்பட்ட அரசியல் உணர்வு, திமுக உணர்வு, அண்ணா பாண்டிங், இவ்வளவு கான்செப்ட் படத்துல இருக்கு. கலைஞர் வந்து கள்ளக்குடிய தண்டவாளத்துல தலை வச்சதை படத்துல பாட்டுல வச்சவர். என் தமிழுக்காக தலை வைத்து படுத்த கூட்டம் எங்கள் கூட்டம்னு கலைஞரை பாராட்டி பாட்டு எழுதினவர் வந்து எம்ஜிஆர். வாலிதான் அந்த பாட்டை எழுதினவர். அதே போல எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதினவர் கலைஞர். எதையும் விஜய் தொடர்ச்சியா சொல்றாரு இல்லையா, இதே மாதிரி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு அவர் வரும்போது இதே மாதிரியான விமர்சனங்கள் இருந்தது, அவர் எதுக்குமே லாய்க்கல, சினிமா நடிகர் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, ஆனா அவர் சக்சஸ் பண்ணலையா. 77 அதுதான் திரும்ப சொல்றாரு, 77 வந்து திரும்பவும் அப்படின்னு சொல்றாருல்ல. அவருடைய வரலாறு 77 இருந்து தொடங்கல. விஜய்க்கான வரலாறு 2026 இருந்து தொடங்குது. அவருடைய வரலாறு 1954 இருந்து தொடங்குது. 57 நாடோடி மன்னன்ல உதய கருப்பு சிவப்பு என்டிடிவில பேட்டி கொடுத்ததா சொல்லப்படுற ஒரு இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவருக்கு அரசியல் ஆர்வம் எப்ப இருந்துச்சுன்னா கோவிட் பீரியட்லயே வந்துருச்சுன்றாங்க. 2019 அந்த காலகட்டத்திலே அவருக்கு வந்துருச்சு. ஆமா, அப்பவே வந்து தீவிர அரசியல்ல இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த பேட்டியில சொன்னதா. தனிமையில இருக்கும்போது அரசியலை பற்றி அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. நீங்க சொன்னீங்க 2026 தான் அவருக்கு அரசியல்ன்றீங்கல்ல, அவர் அங்கேயா தொடங்கிருச்சுன்னு சொல்றேன். இல்ல அந்த என்ன அரசியல், அதுக்கப்புறம் நடிச்ச படங்கள் கூட தரமான படங்களை நடிக்கலையே. எம்ஜிஆர்லாம் நடித்த படங்கள் உட்பட அரசியலோட இருந்தது. வாங்கையா வாத்தியாரையா அப்படிங்கிற ஆரம்பிச்சப்ப கார் இருள் மறையுதுங்க, சூரியன் உதிக்குதுங்கன்னு ஜெயலலிதா அம்மா பாட்டு பாடுவாங்க. உங்களுக்கு முழுக்க அரசியல், முழுக்க காங்கிரஸை கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அதை பார்த்தோன்னா அப்படி ஒரு விஷயம் வந்தது. ஒளிவிளக்கு படத்துல சர்க்காரு எங்க பக்கம் இருக்கையிலேன்னு சொல்லும் போது கலைஞர் முதலமைச்சர் எம்ஜிஆர் சொல்வார் எங்க சர்க்கார் அப்படின்னு பாட்டு பாடினாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஹீரோ அப்படியே எமர்ஜ் ஆகும்போது பின்னால சூரியன் அப்படியே மேல சூரியன் வந்து வரும். இப்படித்தான் எம்ஜிஆர் இந்த மாதிரி கருத்தியல் ரீதியா இல்ல நான் சொல்றேன், எம்ஜிஆர் நடிச்ச படங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்டோட இருக்கும். கருத்தியல் ரீதியா நிறைய கொள்கை சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. இப்ப விஜய் படங்கள்ல நீங்க பாருங்க, அப்படியான காட்சிகள் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா முழுக்க அவர் நடிகராக மட்டுமே, அவர் ஒரு கமர்ஷியல் நடிகராக தான் இருந்திருக்காரு. அவர் சொல்ற மாதிரி கரியரோட உச்சத்துல இருந்து வராரு. இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். எங்கேயுமே கொள்கை சார்ந்தோ அரசியல் புரிதல் சார்ந்தோ எங்கேயுமே இல்லையே, அதை எப்படி சக்சஸ் பண்ண முடியும்ன்றதான் எல்லாரும் வைக்கிற விமர்சனம். திரும்ப எம்ஜிஆரோட ஏன் அவர் ஒப்பிடுறாரு அப்படின்ற கேள்வியும் எழுது. அதான் இன்னைக்கு விஜய் மீதான விமர்சனத்துல கடைசி எம்ஜிஆர் வந்து கொள்கை ரீதியான தலைவர்னு ஒரு பேர் வந்தாச்சு இல்லையா. இன்னைக்கு எம்ஜிஆர் வந்து எல்லா கொள்கையோட இருந்தவர் தான். எம்ஜிஆர் வந்து ஒரு கொள்கை ரீதியான தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு ஒத்துக்கிற அளவு கொண்டு வந்துட்டாங்க கடைசி. அதாவது என்னன்னா, உலகம் சுற்று வாலிபன் சேம் பிரச்சனை என்னாச்சு. அது வரைக்கும் உதயசூரியன் தலைவர் அப்படின்ற அந்த அந்த ஆமா, இப்ப அதான் இப்ப நீங்க விஜயோட எம்ஜிஆர் ஒப்பிட முடியாது. படங்கள்ல திமுக கொள்கைகள் நிறைய இடங்கள்ல இருந்துச்சு. உலகம் சுற்றும் வாலிபன்ல திமுக கொள்கை என்ன கொள்கை இருந்துச்சு, அது வரைக்கும் உதயசூரியன் சின்னத்தையும் திமுகவையும் ஆதரிச்சு ஒவ்வொரு படங்கள்லையும் நடிச்சிட்டு வந்த எம்ஜிஆர் தான் உலக சுற்று வாலிபனை தனியா எடுக்கும் போது இந்த படத்தை வெளியிட விட மாட்டோம்னு சொல்லி திமுக பிரச்சனையாகி இந்த படம் வெளியானா நான் சேலை கட்டிக்கிறேன் இல்லையா. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு நாள் எம்ஜிஆர் ஜெயிச்சிருந்தாலும் உலகம் சுற்று வாலிபனை ரிலீஸ் பண்ணதுல தான் எம்ஜிஆருடைய இமேஜே உயர்ந்தது.
அந்த நீ பாலிடிக்ஸ்க்கு வரும்போது உனக்கு 1000 தடைகள் வரும். அந்த தடையை மீறி நீ ஜெயிச்சியா இல்லையா? அதுக்கு முன்னாடி பல படங்கள் கிட்டு கொடுத்திருந்தாலும் உலக சுற்றுவாலிபன் தான் எம்ஜிஆருடைய பொலிட்டிக்கல் லைஃபுக்கே ஒரு மிகப்பெரிய இமேஜ். அப்போ திமுகவை எதிர்த்து அவர் ஜெயித்த உலகம் சுற்றுவாலிபன் தான் எம்ஜிஆருக்கான பொலிட்டிக்கல் இமேஜா மாறுச்சு. ஐடியாலஜிக்கல் இல்ல, இமேஜ் பாருங்க. நீங்க வந்து சுற்றுவாலிபன் வந்து எம்ஜிஆருடைய அதிமுக கரியருக்கு ரொம்ப முக்கியமான படம், நான் மறுக்கல. நாடோடி மன்னனுக்கு இணையா எந்த படமும் வராது. அது வந்து அண்ணாவே பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 படம் அது அந்த காலகட்டம் கிடைச்சிரும். உங்களுக்கு கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷத்துல உலக சுற்றுவாலிபன் ரிலீஸ். இல்ல என்னோட கேள்வி இல்ல, நீங்க 2 படமேவும் நீங்க உலகம் சுற்றுவாலிபனா இருக்கட்டும், நாடோடி மன்னனா இருக்கட்டும், அதுமே இப்ப திராவிடத்தை எதிர்த்து வராருன்னா திமுக எதிர்த்து வராரு. இல்ல சார், அது கொள்கை சார்ந்து தானே எதிர்த்து. நீங்க உலகம் சுற்றுவாலிபன்ல எந்த திராவிட கொள்கையுமே கிடையாது. அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்ல. மின்னல்ல இருந்து எப்படி கரண்ட் எடுக்கிறது இல்ல, நீங்க சொல்றீங்கல்ல ஒரு கருத்தியல். அதாவது வந்து திராவிட இயக்கத்தின் கருத்தியல் மாற்றா வந்து எம்ஜிஆர். அன்னைக்கு கலைஞர் இருக்காரு, கலைஞரை விட பெரிய கருத்தியல் மாற்றா எம்ஜிஆர். ஏன் எம்ஜிஆர் வந்து தேர்ந்தெடுத்தாங்க? கலைஞரோட பெரிய மாற்றம் இருந்திருப்பாரு. வேற என்ன, ஒரு எமோஷனல் பாண்டிங், அவ்வளவுதான். கருத்தியல் மாற்ற எம்ஜிஆர் கலைஞர் இருந்த காலத்துல, கலைஞர் இருந்த வரைக்குமே யாருமே வர முடியல. அதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளவு கருத்தியல் ரீதியா ஊறி போன தலைவர்கள் அன்னைக்கு அவ்வளவு திராவிட தலைவர்கள் இருந்தாங்க. ஒன்லி எமோஷனல் பாண்டிங். ஒரு ஆட்சியில் ஏற்பட்ட அதிருப்திக்கு மாற்று தான் எம்ஜிஆர். அதே தான் இன்னைக்கும். இன்னைக்கு விஜய் வந்து கொள்கை ரீதியான மாற்று கிடையாது யாருக்குமே. திராவிட இயக்கத்திற்கோ இல்ல வந்து வேற எதுக்கோ தமிழ் தேசிய சொல்றாரு மாற்று அரசியல். அவர் சொல்லிக்கலாங்க, அவர் சொல்லிக்கலாம். அவர் வந்து பெரியாரையும் வச்சிருக்காரு, எல்லா பக்கத்தையும் வச்சிருக்காரு. பெரியார்ல இருக்கக்கூடிய நான் வந்து கடவுள் நம்பிக்கையை மட்டும் தனியா எடுத்து வைக்கிறேன்றாரு. இப்படி வந்து அவர் 1000 கருத்துக்களை வந்து மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். அது வந்து அது கொள்கை ரீதியான மாற்று கிடையாது. நமக்கே தெரியுது வெளியிருந்து பார்க்கும்போது. ஆனா ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்திக்கு மாற்று விஜய் அப்படின்னு நம்புறாங்க. அதனாலதான் அவர் வந்து ஊழல் பிரச்சனை எடுக்கிறாரு, சட்ட ஒழுங்கு எடுக்கிறாரு, பெண்கள் தொடர்பான பாதுகாப்பு இன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசுறாங்க. இல்ல ஊழல் சார்ந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குல்ல. அவர் சொல்றாருல ஊழலுக்கு மாற்று அப்படின்றாருல, ஊழல் சார்ந்தே அவருக்கு விமர்சனம் இருக்கு. எனக்கு 2 கேள்வி. இது ஊழல் ஒரு விஷயம். இன்னொன்னு ரொம்ப இன்னைக்கு பேசும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. 2017க்கு பிறகு இருந்த தலைவர்களை சொல்றாரு. அதற்கு முன்பு வந்து அண்ணா இருந்த இடத்துல இவங்கெல்லாம் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி மறைமுகமா திமுக தலைவர் கருணாநிதியும் சொல்றாரு. அந்த திரும்ப அந்த என்டிடிவி இன்டர்வியூக்கு தான் போகணும். அதுல வந்து எனக்கு பிடித்த தலைவர்கள் பட்டியலில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியும் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு பேசும்போது அது ஒரு முரணா இருந்தது. அண்ணா இருந்த இடத்துல இவங்களா இருந்தாங்களா அப்படின்னு நினைக்க தோணுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு 2017க்கு பிறகு ரொம்ப குறிப்பா எம்ஜிஆர் ஜெயலலிதா விட்டுட்டாரு. எடப்பாடி பழனிசாமி, இப்ப இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின், இவங்கெல்லாம் வந்து அவங்க இருந்த இடத்துல இப்படி இருக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புறாரு. இது 2 எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லைங்க, இது எதுவுமே முரண்பாடு. அவங்களுக்கு வரலாறும் தெரியல, ஒன்றும் தெரியல. இப்போ 77 to 87 தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சியா? அவங்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சினா என்னன்னு தெரியல, நக்சல் படுகொலைனா என்னன்னு தெரியல, வன்னியர் தலித்துகளை சுட்டு கொண்டது என்னன்னு தெரியல. எந்த வரலாறும் அவங்களுக்கு தெரியறது கிடையாது. விஜய்க்கு எம்ஜிஆரை பற்றி பாசிட்டிவ் இமேஜ் இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க அப்பாவை உரிமை குரல் படத்தில் கிட்டத்தட்ட நாளையிலேருந்து வரக்கூடாதுன்னு எஸ்ஏசியை விரட்டினவர் தான் எம்ஜிஆர். இது எஸ்ஏசியே சொல்லியிருக்காரு. அவர் எம்ஜிஆர் அனுதாபியே கிடையாது. வரலாறு பேசுனா எஸ்ஏசிக்கு நல்லா தெரியும். அவர் முழுக்க கலைஞர் அனுதாபி. எம்ஜிஆர் ஆட்சியில் கலைஞரை ஆதரித்த 2 பேர் டி ராஜேந்திரன் எஸ்ஏசி தான். அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவர் முழுக்க கலைஞரோட ஆளு தான் விஜய். விஜய்ல விஜயோட அப்பா. அந்த பிரச்சனையில பட பிரச்சனையில போய் ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க. அணில் போலன்னோட அவங்களுக்கு டென்ஷன் ஆகி நீ ஒரு ஆளு, நீ எனக்கு ஜெயிக்கிறதுக்கு காரணமானு கோவத்துல திட்டினதுல ஒரு இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் ஒரு பம்பிக்கிட்டு தான் இருந்தார். இவர் எவ்வளவு பெரிய வீரன் ஜனநாயகங்கிறது நமக்கு ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் காலத்துல பார்த்துருக்கோம். கலைஞர் ஜெயலலிதா 2 பேராலையும் மிரட்டப்பட்டவர் தான் இவர். மிரட்டப்பட்ட போது இவர் வீரனா இருந்தாரா, பம்புனாரா, பதுங்கினாரான்னு உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு சும்மா 2 பேரும் இல்லாதப்ப ஏதோ ஒரு கணக்குல வந்து ஏதோ இவங்களை மட்டும் ஏத்துக்கிறேன் அவங்கள ஏத்துக்கலன்னு சொல்றதெல்லாம் என்ன முரண்பாடு? ஜெயலலிதாவுடைய கொள்கையில என்ன உங்களுக்கு உடன்பாடு இருக்கு? ஊழல் ஒழிப்புங்கிறீங்க, செங்கோட்டையனை பக்கத்துல வச்சிருக்கீங்க, ஊழல் கட்சிங்கிறீங்க. எடப்பாடி அவங்ககிட்ட விளக்கம் சொல்றாங்க செங்கோட்டைன்ற தனிப்பட்ட நபர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்ல அப்படின்னு அவங்க தரப்பு. வாச்சாத்தி படுகொலையில இருந்து இப்ப இதெல்லாம் பேச வைக்கிறாரு அவர் தேவையில்லாம. வாச்சாத்தி படுகொலையில இருந்து, ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குல இருந்து, செங்கோட்டையின் மீது எவ்வளவு வழக்கு அவர் மீது நேரடியாவே இருக்கு. என்ன எவ்வளவு மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் காலம் கடந்து இப்பெல்லாம் யாரும் பேச வேணான்னு இருக்கிறாங்க. விஜய் நினைச்சாருன்னா ஏகப்பட்ட லிஸ்ட் வந்து சேரும். இவ்வளவு ஏனாங்க எடப்பாடி பழனிசாமி, நீங்க ஜெயலலிதாமையாரை விடுங்க, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்து ஊழலற்ற ஆட்சிங்கிறாரா? ஸ்டெர்லைட் படுகொலையில இருந்து அந்த ஆட்சியில் நடந்த எல்லா கொடூரத்துக்கும் சாட்சியமாக இருந்தவர் செங்கோட்டையன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து தவழ்ந்து போனவங்கன்னு விஜய் கட்சிக்காரங்க சொல்றாங்களே, தவழ்ந்து போனவர் காலில் விழுந்தவர் தானே செங்கோட்டையன். சசிகலா அம்மையாருக்கு துரோகம் செஞ்சவர் எடப்பாடி பழனிசாமி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
இந்த ஆட்சியே சசிகலா டிடிவி தினகரன் இவங்க உருவாக்கின ஆட்சி தான். அவங்க மாற்றுக்கிறது என்ன இருந்தாலும் உருவாக்குனது அவங்க கால கை பிடிச்சி தான் வந்தாங்கிறது உலகத்துக்கே தெரியும். இப்போ அந்த சினாரியோலாம் மாறிடுச்சு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஆளுமைங்கிற ரேஞ்சுக்கு போய் சசிகலாவை பற்றிலாம் வேற மாதிரி கொச்சையெல்லாம் பேசிட்டார். அதை விடுங்க, செங்கோட்டையனுக்கு அந்த தகுதி என்ன இருக்கு? வேற யாரும் பேசலாம், அதுல இருந்து வெளியே வந்தவங்க யாராவது பேசலாம், இப்படி இருந்தவர் இவர் அப்படின்னு. கடைசி வரையும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரையும் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர். இன்னைக்கு வந்து அவரை பார்த்து தவழ்ந்து போனவர், ஸ்டெர்லைட்ல கொலை செஞ்சவர்னு சொன்னா அது யாரு சார்? இதெல்லாம் ஏற்புடையதா இருக்கா? இது எப்படி தாவேகா சீனிவாசன் தான் நினைக்கிறேன், அவர் தான் கேட்டார். அல்ல, செல்லூர் ராஜு நினைக்கிறேன். ஸ்டெர்லைட் அப்ப செங்கோட்டையன் எங்க இருந்தாரு? அவர் இங்க தானே இருந்தாரு. என்ன ஏதாவது மறுத்து போராடினாரா? கட்சிக்குள்ளே ரிப்பல் பண்ணாரா? எல்லா பிரஸ் மீட்லாம் கொடுக்கும்போது பின்னாடி நின்று தானே பார்த்து வந்திருப்பாங்க. சார், எடப்பாடிக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு செங்கோட்டையன் தானே வந்தது. சசிகலா அம்மையார் காலையில் தவழ்ந்து போகக்கூடியது ஒரு உரிமையாக அதிமுகவினர் நினைச்சாங்க. அந்த அம்மா காலையில் நடந்து போவதை அந்த உரிமை தனக்கு வேணும்னு நினைச்சிருந்தாரு. அது ஏதோ அந்த நேர பஞ்சாயத்தில் எடப்பாடி பழனிசாமி சீனியர் செங்கோட்டையன் தானே. செங்கோட்டையனுடைய இது 77 தொடங்குது அதிமுகவில், இவர் 89 தான் தொடங்குது எடப்பாடி. அப்போ அவருக்கு முன்னாடியே இருந்த செங்கோட்டையன் எப்படி அதிமுகனுடைய அனைத்து புண்ணியம் பாவம் எல்லாத்தையும் சேர்ந்து அதிகமாக சுமப்பவர் செங்கோட்டையன் தானே. அப்போ அதை மட்டும் ஊழல் சக்தின்னு விஜய் எப்படி சொல்ல முடியும்? அப்போ செங்கோட்டையனை ஊழல் பேர்வழி சொல்றாங்க தானே அர்த்தம். சீனியர் பார்த்தா செங்கோட்டையன் தான் சார். அந்த சீனியருங்கிறதுல ஊழலுக்கும் வரும், அந்த கட்சி செய்த நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் அவர் தாங்க சீனியர். 77 எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுலேருந்து எம்எல்ஏ இருக்கிறவர் செங்கோட்டையன். இவங்க தம்பித்துறையெல்லாம் அவ்வளோ, இவங்கெல்லாம் 86க்கு அப்புறம் வந்தவர் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி, சரியா தெரியல. அப்பேற்பட்ட செங்கோட்டையன் எப்படி சார் அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லும் போது பக்கத்தில் உட்காந்துருக்காரு? ரொம்ப லாஜிக்கே அடிக்குதுல்ல. அவங்க ஊழல் இல்லைங்கிறதுலாம் அப்பாற்பட்டு இவர் எப்படி சொல்ல முடியும்? முழுக்க அந்த கட்சியில இருந்துட்டு இவர் எப்படி சொல்ல முடியும்? அது எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் இருந்திருக்காரு, வெறுமனே ஜெயலலிதா கிடையாது. இந்த அமைச்சர் போன மாசம் வரை இருந்தவர் தானே. போன மாசம் எல்லா அரசியல் கட்சியும் ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. திமுக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிள். அதான் சொல்றேன். அதாவது என்னன்னா ஊழலற்ற ஆட்சினா ஒரு கட்சியில் இது வரைக்கும் வந்து அவர் அந்த ஊழல் கட்சியிலே இருந்திருக்காருன்னு வைங்க. அவருக்கு ஆப்ஷன் வேற விஷயங்கள் இருந்தது. திமுக போயிருந்திருக்கலாம், பாஜக போயிருந்திருக்கலாம். இதையெல்லாம் மீறி தாவேகாக்கு அவர் வர வேண்டிய அவசியம் என்ன? தாவேகாவால என்ன பலன் அடைய போறாரு? நீங்க அவர் ஊழல்வாதின்னு சொல்றீங்க. செங்கோட்டையன் வந்து இருந்ததே ஊழலுக்காக. வேற எங்கேயுமே வாய்ப்பு இல்லைன்னு இல்ல சார். எல்லா வாய்ப்பும் இருந்திருக்கும் இல்ல இருக்கு. எல்லா அதாவது வந்து ஒரு குறைந்தபட்ச இது தெரிஞ்சா இப்ப அவர் திமுக போய் சேர்ந்திருக்கலாம். ஏன்னா வைத்தியலிங்கம் திமுக சேர்க்க மாட்டேன்னு சொல்ல போறாங்களா என்ன? பாஜக சேர்ந்திருக்கலாம். பாஜக சேர்க்க மாட்டேன்னு சொல்ல போறாங்களா என்ன? அப்படி ஏதாவது நாம்ஸ் வச்சிருக்கீங்களா என்ன? உங்க கட்சிக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால சேர்க்கல இல்லையா? நீங்க யாரு வந்தாலும் எந்த கட்சிக்குள்ளேயும் பங்காளி சண்டன் உள்ள சேர்த்துக்கு தான் போறாங்க. இந்த 2 மாசத்துக்கு எந்த அரசியல்வாதிக்கும் வெக்கமான சூடு சொரணை எதுவுமே எந்த அரசியல் கட்சிக்கும் இருக்க போறாங்க, அரசியல்வாதிக்கும் இருக்க போற. அப்போ நீங்க ஒரு விஜயை தாவேகால போய் சேர்றதுனால செங்கோட்டையனுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த கட்சிக்கு எத்தனை % ஓட்டு இருக்குன்னு கூட தெரியல. அந்த கட்சி தேர்தலில் நிக்குமா நிக்கலையான்னு 1008 சந்தேகங்கள் இருக்கு. இவர் வருவாரா வரமாட்டாரான்னு ஊர்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. மத்திய அரசுலயும் பகை இருக்கு, மாநில அரசுலயும் பகை இருக்கு. இவ்வளவு பிரச்சனை இருக்கு இடத்துக்குள்ள ஒரு அரசியல்வாதி போய் உள்ள போய் தன்னை எதுக்காக சேர்த்துக்குவாங்க? ஆதாயம் அடையக்கூடியவர்கள் அதுக்குள்ள போய் சேருவாங்களா? பிராக்டிகலா பேசினா அப்போ ஏதோ ஒரு போயிருக்காரா செங்கோட்டையன்? அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கை, அதாவது ஒரு இளைஞர்கள் இந்த மாதிரி போறாங்க, இந்த இதுல போய் நினையலாம், இதுல பின்னாடி ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காதான்றது 2வது விஷயம். ஆனா இந்த தேர்தலிலும் இந்த இப்போது நடக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்திலையும் ஒரு ஆதாயமும் கிடைக்க போறது இல்ல. அப்போ அரசியல்வாதிகள் தன்னை பரிசோதித்துக் கொள்வதற்காக தான் தாவேகாக்குள்ள இன்னைக்கு நீங்க வர முடியும். எந்த ஆதாயத்தையும் அடையிறதுக்காக வரவே முடியாது. நீங்க இருக்கலாம், திரும்ப ஆதாயம் கிடைக்கல, எந்த ஆதாயம் இல்லாம செங்கோட்டையன் வந்திருப்பாரு. செங்கோட்டையனுக்கு கிடைக்காது. நீங்க என்ன ஆதாயம் கொடுத்திருப்பீங்க? மிஞ்சி போனா என்ன செய்வீங்க? அடுத்த தடவை உங்களை எம்பி ஆக்கேன்னு சொல்லி சேர்க்க முடியுமா? ஊழல்வாதிங்கிறது யாரும் மறுக்கல. இல்ல, ஊழல்வாதி எங்க இருந்தாலும் அதானே. இப்ப இங்க இருந்து திமுக வைத்தியலிங்கம் போயிட்டாரு, வைத்தியலிங்கம் மேல இந்த ஊழல் இருக்கு, எடப்பாடி மேல என்ன இருக்கு? அப்ப எந்த கட்சி தான் இருக்கு? எல்லாமே அதே தானே. அது எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு கட்சிக்குள்ளேயாவது ஒரு அரசியல்வாதி வர்றாங்கல்ல, தன்னை வந்து மீட்பிக்கிறதுக்காக நான் வர்றேங்க, நான் இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டேன், பரவாயில்ல, ஒரு புது சக்தி வருது, அந்த சக்திக்குள்ள என்னை இணைச்சுக்கிறேன், நான் இவ்வளவு நாள் இந்த அரசியல்ல வந்து இது உங்க நம்பிக்கைக்கு நான் ஒர்க் பண்றேன்னு ஒரு அரசியல்வாதி உள்ள வர்றாப்ல, சரி வந்து வேலை பார்த்துட்டு போட்டுமே. அப்ப நாளைக்கு திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு யார் வேணாலும் வரலாம், யார் வந்தாலும் எடுத்துக்கலாம், யார் வந்தாலும் எடுத்துக்கலாம். அங்க வரையும் தான் ஊழல் கட்சி, இங்க வந்து மக்களுக்கு தொண்டு செய்ய வாஷிங் மிஷின். அங்க எல்லா அரசியல் கட்சியிலையும் வாஷிங் மிஷின் தான். நீங்க ஆதாயத்தின் அடிப்படையில் அந்த அரசியல் யார் வரப்போறா? இனிமேல் யாரும் அரசியல்வாதி வருவாங்களா தாவேகாக்கு?
யாராவது அந்த இடத்துக்கு முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. நீங்க அந்த ரிஸ்கை யார் எடுப்பீங்க? பிராக்டிகலா பேசுங்க. ஒரு பொலிட்டீசியனா நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்க பணத்தையும் நீங்க அடுத்து ஏதாவது ஒரு ஆட்சி வந்தா சம்பாதிக்கலான்ற மென்டாலிட்டி மட்டும் தான் பொலிட்டீசியனுக்கு இருக்கு. எவனுக்காக போய் நான் போய் பப்ளிக்கு சேவை செய்வேன் யாராவது வருவீங்களா? எந்த அதிகாரம் இல்லாத இடத்துக்கு நீங்க ஒண்ணு திமுக போவீங்க, இல்ல அதிமுக போவீங்க, இல்ல உங்களை பாதுகாக்கிற பாஜக தான் அரசியல்வாதிகள் போவாங்களே தவிர எந்த அதிகாரம் இல்ல. இன்னொரு 5 வருஷத்துக்கு ரோட்ல தான் நிக்கணும், மக்களோட தான் நிக்கணும், மக்கள் பிரச்சனைக்கு தான் போராடி ஆகணும். நீ தான் உன் கை காசை போட்டு செலவு பண்ணி ஆகணும்ன்ற ரிஸ்கை யார் எடுப்பா? இல்ல இப்ப இதன் மூலமா தாவேக்காக்கு வரவங்க எல்லாரும் ரோட்ல தான் நிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ரோட்ல நீங்க அப்படிதானே நின்னாகணும். நீங்க போராடி தானங்க ஆகணும். நீங்க தானே கேக்குறீங்க மக்கள் பிரச்சனைக்கு போராடுவீங்களா? இதுல வந்து போராட்டம் நடக்கலன்றதான விவாதம். நடக்கட்டும், இனிமேல் வரட்டும், நடக்கட்டும். நீ ஒரு 2 வயசு பிள்ளை இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. 60 வருஷமா இருந்த ஒரு கலெக்டர் பிள்ளை எந்த கேள்வியுமே சார் இவர்தானே சார் மாற்று. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏங்க அதாவது நீங்க ஆட்சியில உட்கார வைக்கிறீங்க, ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்க, அவங்க முதுகுல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அவ்வளவு இது இருக்கு. அதை நோக்கி எந்த கேள்விகளுமே இல்ல. புதுசா ஒரு பிள்ளை இப்பதான் தவந்து வர்ற பிள்ளைய பார்த்து நீ இதுவா அதுவா, நீ எதுக்கு இதுக்கு அதுக்கு இதுக்கு நீ இவ்வளவு கொஸ்டினை இதுக்கு முன்னாடி வச்சிருந்தா குறைந்தபட்சம் இந்த மாற்றுன்ற ஒண்ணு வந்திருக்கவே வந்திருக்காது. இன்னைக்கு விஜய் வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன? இதுல திமுக அதிமுக நோக்கி விமர்சனங்களை தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர் வச்சதே இல்லையா? கிளிகளின் கிழிச்சு தொங்க விட்டு இருக்காங்க. இல்ல எந்த கவர்மெண்ட் ஆட்சியில தமிழ்நாட்டுல. சரி நம்ம தலைப்பை ஒட்டி வருவோம். இப்ப இவர் சொல்ற நாங்க வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில வந்து நாங்க உட்காருவோம் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு. அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? இல்ல அது ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு அந்த கட்சி இருக்குமான்றது சந்தேகம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த தேர்தல் ஒரு தொங்குல தான் வந்து முடியும். அது யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அதுக்கு உண்டான பிளே தான் மொத்தமா அரசியல் பிளேயா நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியுது. தொங்கு வரணும்னு ஒருத்தங்க விரும்புறாங்க. யார் அந்த ஒருத்தவங்க? யாரு உங்களுக்கு தெரியாது. பிஜேபி தொங்கு வரணும்னு விரும்புது. அந்த தொங்கை நோக்கிய அரசியல் கேம் தான் மொத்தமா தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு பின்னால யார் இருக்கான்ற கேள்வி. இதுக்கு பின்னாடி எல்லாருக்கும் எல்லாருமே இருக்காங்க. நாங்க விஜய்க்கு பின்னாடி இல்ல அதான் நடுவுல பிஜேபி பி வந்து பிஜேபி தான். இதுக்கு ஏயும் இருக்கு சியும் இருக்கு. 2 பக்கமே எல்லா இடத்துலயுமே இருக்கு. எல்லாருமே அதனால ஆதாயம் அடைகிறாங்க. ஒரு பிளே நடக்கிறதுனால எல்லாருக்குமே ஆதாயம் கிடைக்குது. அதாவது ஒருத்தர் எம்டி கிளாஸ்ல இருக்கிறாரு, 10 பேர் சுத்தி டீ வச்சிருக்கீங்க, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி அந்த எம்டி கிளாஸை ஃபுல் கிளாஸ் ஆக்கிட்டீங்க. அதுதான் நடக்குது உங்க பொலிட்டிக்கல் பிளேக்காக. நான் இவனை பிளே பண்ணி வைக்கிறேன் பாரு, நான் அவனை பிளே பண்ணி வைக்கிறேன் பாருன்னு இப்போ ஃபுல் கிளாஸ் ஆயிருச்சு. இந்த ஃபுல் கிளாஸை வச்சு இப்போ கேம் நடக்குது. தொங்கு அசம்பிளி தான் வருமா? இல்ல தொங்கு சட்டமன்றம் வராது, வரவும் கூடாது. ஏன்னா தொங்கு சட்டமன்றம் வந்தா பாஜக காத்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா போதும், அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க. அவர் சொல்றாரு அவங்க தான் விரும்புறாங்க. அதுதான் தொங்கு சட்டமன்றம் அதுக்கான பிளான் வந்து அவங்க ஆசைப்படுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அதிமுக அழியணுங்கிறது பாஜகவுடைய நோக்கம். அந்த இடத்துக்கு பாஜக வரணும். இப்ப நான் கேக்குறேன், இப்ப அதே லைன்ல தானே விஜய் இருக்காரு. அதிமுக பிஜேபி லைன் தானங்க வரும். இன்னைக்கு பேசும்போது அதிமுக பேரை கூட சொல்லல, பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதிமுக இங்க நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம், எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு எல்லாம் சொல்றாங்கன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணின்றாங்க, அதுல பாஜக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவர் சொல்ற வந்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அதான் இவரே பாஜக லைன் தாங்க. அதாவது அதிமுகவை ஒன்றும் இல்லாத கட்சி, திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு, எதிர்த்து நிக்க போறது ஒரே கட்சி தான்ட்டு அவங்களுக்கு வந்து கூட்டணிக்குள்ள இருந்து அதிமுக பலவீனப்படுத்துறது பாஜகவோட பிளான். அவங்களுக்கு வந்து அதிகமான சீட்டு வாங்குறது பிஜேபி அதிகமாக சீட்டு வாங்கினா அந்த கூட்டணி அவுட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் அதிகம் சீட்டு வாங்கினாலே திமுக அவுட் ஆயிரும். இல்லை பிஜேபி அதிகமாக சீட்டு வாங்கினா அதிமுக நிலை ரொம்ப பரிதாபமாக போயிடும். ஆனால் இவங்க அந்த மாதிரியான அழுத்தங்களை கொடுப்பாங்க. அப்புறம் அதிமுக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியில் எல்லாம் பாஜக பறித்து கொள்ளும் கண்டிப்பாக. ஸ்ரீரங்கம், திருப்பரங்குன்றம், இந்த கடவுள் மதம்னு சொல்லி அந்த வேலையை வடக்க பண்ண வேலையை பண்ணுவதற்கான முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் இந்த நிற்கிற கட்சிகள் எதுக்குமே ரெட்டலை கொடுக்காம தனிச்சின்னத்தில் கேளுங்கன்னு தூண்டி விட்டது. இந்த மாதிரி வேலைகளை அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா ஓட் பர்சன்டேஜை கம்மியாக காமிக்கணும் ரெட்டலைக்கு. அதை விட தாமரையெல்லாம் ஈக்குவலாக இருக்குது, இல்லை கூட இருக்குன்னு காமிக்கணும். அதே மாதிரி விஜய் கட்சி ஓட் பர்சன்ட் ஆக்கி இது அதிமுகவை சீன்லேயே இல்லாமல் ஆக்கணும். திமுக வெர்சஸ் பிஜேபி, விஜய் கட்சி தான்ப்பா இருக்குது, அதிமுகலாம் நீ ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அந்த பெரிய திராவிட கட்சியை சுக்குநூறாக ஆக்கணுங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம். அதுக்காக இறக்கி விடப்பட்டவங்க தான் இந்த விஜய் மாதிரியான நபர்கள். அதனால தான் அவங்க வந்து எம்ஜிஆர் லீகசியை அவர் எடுத்துக்கிறார். எம்ஜிஆர் ஓட்டு எனக்கு போடு, ஜெயலலிதா ஓட்டு எனக்கு போடு, இந்த மாதிரியான கான்செப்ட் வைக்கிறார். ரொம்ப சிம்பிளுங்க. திமுகவை திட்டுனா யாருங்க? திமுக பிடிக்காதவங்க ஒரு பெர்சன்டேஜ் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்குது. அது யாருக்கு போடுறாங்க? ஏடிஎம்கேக்கு போடுவாங்க, ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போடுவாங்க, இல்லைன்னா பாஜகவுக்கு போடுவாங்க.
திமுகவை நிர்வாக ரீதியாக பிடிக்காதவன் ஏடிஎம்கே போடுவான், ஐடியாலஜிக்கலாக பிடிக்காதவன் பிஜேபி போடுவான். இப்போ வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, திமுகவை தான் நான் அழிக்க போகிறேன், மற்றதெல்லாம் எனக்கு கேஸே இல்லைங்கிறப்ப திமுக ஒழியணும்னா நம்ம விஜய்க்கு போடணும் அப்படி தான் போட போகிறாங்க. அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டு முழுக்க ஏடிஎம்கேக்கு போகாமல் பிரிஞ்சு வைக்கப்படுது. அதிமுகவை பலவீனமாக காட்ட போகிறாங்க. அதான் நடக்க போகுது. அதுக்கு தான் விஜய் பயன்படுவாரே ஒழிய அவர் ஒரு ஆக்க சக்தி கிடையாது. அவர் ஒரு கருவி, நாக்பூரோட கருவி. அதனால வித்தியாசமாக ஏதாவது இப்போ வரையும் பிஜேபி அவர் திட்டமாட்டார், ஆளுநரை திட்டமாட்டார், இந்துத்துவ விஷயங்களுக்கு மறுப்பு சொல்ல மாட்டார், மணிப்பூர்ல கிறிஸ்தவர்களை அவமானப்படுத்தினா பேச மாட்டாங்க. எந்த அரசியல் எதுக்குமே கருத்து சொல்ல. இப்ப நீங்க குறிப்பிட்ட சில விஷயங்கள் தாண்டி எதுக்குமே அவர் கருத்து சொல்லலையா? அவர் எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டார். எதுக்கு கருத்து சொல்வார்னா, தமிழ்நாட்டிலேயோ கோயம்புத்தூர்லயோ எங்கேயாவது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு நடந்துச்சுன்னா இந்த ஒரு அரசா, இதுதான் அசைன்மெண்ட், சிப்பு எந்திரன் பட சிப்பு மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. திமுகவை மட்டப்படுத்திக்கிட்டே இரு, இளைஞர்கள் மத்தியில் ப்ரோ மைனாரிட்டி ஓட்டை வாங்கு, ப்ரோ மைனாரிட்டி ஓட்டு முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு திமுகவுக்கு போயிடக்கூடாது. பார்த்தீங்களா, விஜய் பிஜேபியும் இல்லாமல் நிற்கிறாருன்னு அவர் ஓட்டை வாங்கணுங்கிற அந்த ஒரு தன்மை தான் விஜய். தவிர்த்து விஜய்க்கு பெரிய அரசியல் முகம்லாம் கிடையாது. இன்னொன்று, எம்ஜிஆருடைய 77 2026 ஒப்பிட முடியாது. 77ங்கிறது எம்ஜிஆர் பக்கம் திமுக இருந்துச்சு. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்க. மதியழகன் வந்துட்டாரு, நாவலர் வந்துட்டாரு, நிறைய பேர் அவர் பின்னாடி வந்துட்டாங்கல்ல. கே கிருஷ்ணசாமி எல்லாம் பெரிய தலைவர்கள், கே மதியழகன் எல்லாருமே வந்துட்டாங்க அவர் பின்னாடி. இல்ல இப்ப அவரு ஒரு விஷயம் சொல்றாரு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொன்னே கூட அதை சொல்றாரு. வீட்டுக்கு ஒரு, ஏன்னா இதுக்கு முன்னால சொன்னதெல்லாம் தொகுதிக்கு ஒரு ஓட்டு இல்ல தொகுதிக்கு ஒரு விஜய் இருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் முதல் கேம்பெயின் பண்ணாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு அப்படின்றாரு. இந்த இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையிலே அப்படித்தான் களம் இருக்கா? விஜய்க்கு ஒரு ஓட்டுன்னு அவங்க சொல்றது அந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்கள்லாம் எங்களுக்கு தானே ஓட்டு போட போறாங்க அப்படின்னு. இதுவும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி உள்ள பையன் தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாப்ல. எல்லாம் ஓரளவு டிஎம்கே கான்செப்ட் உள்ளவங்க, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி பாரம்பரியத்தில் உள்ளவங்கலாம் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க ஒரு பொலிட்டிக்கலாக நீங்க பார்த்துருப்பீங்க, சி ஓட்டரோட கருத்து கணிப்பு ரீசெண்டாக வந்தது. அதில் ஒரு 15% அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப குறுகிய காலத்தில், இப்போ இன்னும் 3 மாதம் இருக்குது, தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கலை, சின்னம் உங்கள்கிட்ட கையில் கிடச்சிருக்கு அப்படின்னும் போது இது ஒரு நம்பிக்கையாக தானே அவருக்கு பார்க்கப்படும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அதை சொல்லியிருக்க மாட்டாரா? இல்லை, அவர் அந்த அடிப்படையில் சொன்னாலுமேங்க, இந்த கருத்து கணிப்பின் போது நம்ம இதயா போன்றவர்கள் கூட ஒரு விஷயத்த சொன்னாங்க. யார் முகத்தை காமிச்சு கேள்வி கேட்பாங்க, திருச்சிங்கிறப்ப நேரு முகத்தையும் அன்பில் மகேஷையும் பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. தெரியும் ஸ்டாலின் இங்கே நிற்க மாட்டார், இங்கே நேரு அன்பில் மகேஷ் இவங்க நிற்பாங்க, இல்லை கூட்டணி கட்சி நிற்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு, அப்படி தெரியும் போது அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏவுடைய ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே தெரியும். மன்னார்குடினா டிஆர்பி ராஜா, இந்த முகங்கள்லாம் தெரிஞ்சு தான் அவன் உதயசூரியனை கிளிக் பண்ணுறாங்க. விஜய் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவனுக்கு என்ன தெரியுமா இருக்கும், விஜய்ங்கிற ஒரு பிம்பம் மட்டும் தான் இருக்கும். நாளைக்கு பூத் ஸ்லிப்பில் விஜய் முகம் இருக்காது, குப்புசாமின்னு இருக்கும். குப்புசாமின்னு போட்டு விசில் அடிக்கும். இவன் குப்புசாமிக்கு ஓட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு முதிர்ச்சியானவனான்னு தெரியாது. அவன் விஜய்ங்கிறப்ப ஒரு பெரிய தொகுதியில விஜயே நிற்கிறாருங்கிற மாதிரி ஓட்டு போட்டுருவாங்க. சின்னம் எளிதாக போய் சேர்ந்துடாதா? சின்னம் இருந்தாலுமேங்க, வேட்பாளர் இமேஜுங்கிறதுலாம் பெரிய விஷயம். அந்த ஓட்டு இப்போ கேட்கலாம், எம்ஜிஆர் இருக்குங்கிறீங்க, எம்ஜிஆருக்கு அனைத்து உலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றமே திமுகவுக்கு வேலை பார்த்த கூட்டம் தானே. அவனுக்கு ஓட்டு எலெக்ஷன்னா என்னன்னு தெரியும், ஒரு தொகுதியில் எப்படி ஓட்டு கேட்கணும்னு தெரியும். அவன் வெறுமனே விசிலடிச்சான் கொஞ்சம் இல்லை, மதுரைமுத்து சொன்னார் விசிலடிச்சான் கொஞ்சாருங்கன்னு. திமுக அளவுக்கு பக்குவப்பட்ட கட்சி இல்லை அதிமுக, அப்படி வேணா சொல்லாமே ஒழிய ஒரு எப்படி ஓட்டு கேட்கறதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த கான்செப்ட் களப்பணி தெரியும். கரெக்ட், சரியான போஸ்ட் ஓட்டுறதுல இருந்து ஒரு சின்ன இது பண்ணி பூத் ஸ்லிப் கொடுக்கறதுல இருந்து சூரியனுக்கு ஓட்டு கேளுங்கன்னு கேட்டவங்க அப்படியே ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டாங்க, மாற்றி கேட்டாங்கன்னு. இது அப்படி கிடையாதுல்ல. அவங்க நடத்துகிற மீட்டிங்லேயே அந்த தம்பிகளுக்கு வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல. சவுத்து மேலே ஏர்லேருந்து நீங்கள் மற்ற கட்சி தொண்டர்களாக அப்படி நடந்துக்கவே மாட்டாங்களாங்க. இன்னொன்று, மற்ற கட்சி மீட்டிங்கில் தான் கட்சிக்காரனே ஒருத்தனை இடித்து தள்ள மாட்டான், ஏறி மிதிக்க மாட்டான். அவன் கட்சிக்காரங்கிற உணர்வோடு இருப்பான். இல்லை, இப்போ இந்த இதில் தான் அவர் சொன்ன, இப்போ பிரம்மா சொல்கிறார் இல்லையா, 2.5 வயது குழந்தை 2 மாத குழந்தை முடிஞ்சது, இப்போ 3ஆவது வயசு வந்திருக்கு. முதல் வருடம் எப்படி இருந்தது, இப்போ 2ஆம் வருடம் எப்படி இருக்குது, இப்போ ஒவ்வொரு வருடமும் அந்த முன்னேற்றம், அந்த சேஞ்சஸ் அவங்களுக்கு தெரியுது. சில விஷயங்கள் இப்போ சுட்டி காட்டும் போது இதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, அதை மாற்றி இப்போ அடுத்தடுத்த லெவலில் முன்னேறி வர்றாங்க. இப்போ இது வரைக்கும் நடந்த கூட்டத்துக்கு இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா டான்ஸ் இருந்தது, பாட்டு இருந்தது. அதுதான் வளர்ச்சி. அதுதான் வளர்ச்சி. அதாவது திமுகவும் 6 மாச கை மாச குழந்தையா இருந்து வந்த கட்சி தான். அண்ணா தொடங்கினதுல இருந்து 49 தொடங்கினதுல இருந்து தட்சிண பிரதேச எதிர்ப்பு போராட்டம் பண்ணாரு. 52 எலெக்ஷனுக்கு முன்னாடி தட்சிண பிரதேச எதிர்ப்பு போராட்டம், வகுப்புவாரி உரிமை இடஒதுக்கீடு போராட்டம், இவங்களாம் அதிகாரத்தில் வந்து இந்த போராட்டத்தை நடத்தல. ஏன் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65 அவங்க ஆட்சிக்கு வந்து எல்லாம் பண்ணல, அதிகாரத்துக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது நடத்தினது தான். எதிர்கட்சியா இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் பேசுனது, எதிர்கட்சியா இருக்கும்போது சட்ட எரிப்பு எல்லாமே 57 57 56 அவங்க அதிகாரத்துக்குலாம் வரல. சின்ன குழந்தை தான். ஒரு குழந்தை எப்படினாலாம் பண்ண முடியும்னோ அவ்வளோ வேகமாகவும் வெறியாகவும் பண்ணுச்சு. இப்பயே பல்லு போன தாத்தா மாதிரி 80 வயசு தாவைக்கா மாதிரி சோபால படுத்திருக்கேன்.
குழந்தைன்னா துள்ளி எழுந்துல ஓடணும். மத்திய அரசுக்கு எதிராக, டெல்லிக்கு எதிராக, வடநாட்டு ஆதிக்கத்துக்கு எதிராக அப்படில இருந்துச்சு அந்த குழந்தை. திமுக ஏன் அதிமுக குழந்தையும் அப்படிதான் இருந்தது, எம்ஜிஆர் உருவாக்கின குழந்தையும் அப்படிதான் இருந்தது, பாமக அப்படிதான் இருந்தது. கட்சி தொடங்கல இருந்து துப்பாக்கிச்சூடு வன்னியர் சங்கம், பாமக தொடர் களத்துல விடுதலை சிறுத்தைகள் ஓட்டரசியலுக்கு முன்னாடியே சிறை, அடி, உத, போலீஸ் ஸ்டேஷன், பிசிஆர் கேஸ் இப்படி பண்ணி வந்து நின்ன கட்சி ஒவ்வொரு கட்சியும். அதுவும் குழந்தையா இருந்தானே சார் இருந்துச்சு. அந்த குழந்தை எப்படி எகிரி ஓடிச்சு? இது பல்லு போன தாத்தா மாதிரி வீட்டுல படுத்து. அப்படி ஒரு குழந்தை இருக்கு, நாம் தமிழர்னு ஒரு குழந்தை இருக்கு இல்லையா? அதாவது ரெகுலரா பிரஸ் மீட்டை பார்த்துட்டு இருக்காரு அவரு. இல்ல, நாம் தமிழர் அதான் நீங்க கேட்கிற, அதாவது திமுக ஆரம்ப கட்டத்தில் என்னென்ன போராட்டங்களில் எல்லாம் ஈடுபட்டுச்சோ அதே போராட்டங்கள்ல இன்னைக்கு நாம் தமிழர் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து திமுகவினுடைய கொள்கைக்கு மாற்று தாவேகா கிடையாதுன்னு முதல்ல பேசியாச்சு. நம்ம ஆட்சியில் ஏற்படக்கூடிய அதிருப்திக்கு மாற்றாதான் விஜய் தன்னை முன்னிறுத்தி கொள்ள முடியுமே தவிர கருத்தியல் மாற்றா நீங்க வந்து விஜயை நோக்க முடியாது. அப்படி இன்னைக்கு திமுக கருத்தியல் மாற்றுன்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரியான எல்லா வேலைகளையும் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நாம் தமிழரை வந்து திமுகவுடைய மாற்றுன்னு ஏத்துக்குவீங்களா? நீங்க சொல்ற எல்லா வேலையுமே செய்யறாங்க அவங்க. திமுக மாற்று அதிமுக மாற்று முக்கியம் இல்ல. கட்சி எப்படி ஒரு கட்சி எப்படி செயல்படணும்ன்றது கேக்குறீங்கல்ல. போராட்டம் போராட்டத்திலே தான் இருக்காரு, அண்ணன் ஜெயிலே தான் இருக்காரு. 10 நேரம் அந்த கட்சியில இருக்க எல்லாருமே ஜெயில இருக்காங்க. கிரவுண்ட்ல போய் ஒர்க் பண்ணிருக்காங்க சார். கிரவுண்ட்ல எல்லா போராட்டத்திலும் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க சார். அதுதான் சொல்றேன், நீங்க வந்து தாவேகான்ற ஒரு கட்சி ஒரு கருத்தியல் மாற்று கிடையாது. அதை எம்ஜிஆர் ஏன் அந்த பிம்பங்கள் பூரா அவர் கரெக்டா காட்டுறாருன்னா, எம்ஜிஆர் காட்டுறாரு, ஜெயலலிதா காட்டுறாரு, அடுத்து தன்னை காட்டுறாரு. அது ஒரு எமோஷனல் பாண்ட். அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க அதை பார்த்தீங்கன்னா தான் அது எதனால உருவாக்கப்பட்டிருக்கு, எப்படி செயல்படுது, என்ன மாதிரி நோக்கத்தில் அது இறங்கும். நீங்க அதுகிட்ட போய் இந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த கொஸ்டின்லாம் இருக்கு. அவங்கள ஆதரிக்கிறவரோ இல்ல விஜய் பின்னாடி வர்றவங்களுக்கோ நீங்க கேட்கிற ஒரு கொஸ்டின் கூட அவங்ககிட்ட இல்லை விஜய் மேல. இந்த மாதிரி அதுமே அது தவறா தப்பா ரைட்டான்றது தேவையில்லை. அதை நீங்க வந்து நம்ம 1000 கொஸ்டின் வைக்கிறோம் அவங்க மேல. ஆதரிக்கிறவன் இதனால வந்து அவன் அரசியல் மயப்படும் போது அந்த கொஸ்டின் அவனுக்கு அரசியல் மயம் யார் படுத்துவான்? அது அனுபவத்துல தானே சார் தெரிஞ்சுக்குவான். அந்த எலெக்ஷன்ல நிக்க போறான், கூட எலெக்ஷன்ல நின்று என்ன ஓட்டு கிடைக்குதோ கிடைக்கலையோ அடுத்து நீங்க திரும்ப 5 வருஷம் அரசியல் பண்ணித்தான் ஆகணும். அரசியல் பண்ணும்போது நீங்க அதை விட்டு வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு செட்டப் உங்களை விட்டு வெளியே வந்து எது தகுதியானதோ அதுக்குள்ள போய் சேரத்தானே போகுது. அது இவ்வளவு பெரிய இளைஞர்களை வந்து நீங்க வேற எப்படி அரசியல் மயப்படுத்த முடியும்? நீங்க சொல்றீங்க இவன் தற்குறியா இருக்கான், இவன் வந்து ஒண்ணுமே தெரியாத முட்டாப்பையில இருக்கான். அந்த முட்டாப்பை உருவாகிறதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. உங்க திராவிட கல்வியில படிச்ச இவங்க தானே இன்னைக்கு விஜய் பின்னாடி போய் இவ்வளவு தற்குறியா நின்று செத்து போறான். அப்ப இவன் இன்னைக்கு தற்குறியா இருக்கிறது காரணம் யாரு? இந்த விமர்சனம் முதலில் அவர்கள் அரசியலற்றவர்கள் தற்கூரி அப்படிங்கறத ஒப்புக்கொண்டதுக்கு நன்றி. ஏன்னா தமிழ்நாட்டில் வேதனையான விஷயம்தான். எனக்கே இவ்வளவு ஒரு 6 அறிவுக்கும் குறைவான இளைஞர்கள்லாம் தமிழ்நாட்டில் நம்ம பெரியார் மண்ணு சமூக நீதி மண்ணுன்னு சொல்றோம். இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி சுட்டிக்காட்டியே பேசினார். ஒரு 50 ஆண்டுகள் இருக்கு. அதெல்லாம் யாருன்னா யாருமே வந்து அப்பர் காஸ்ட் கிடையாது. அந்த இளைஞர்கள் எல்லாருமே பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதுதான் நம்ம திராவிட இயக்கம், அவங்க வளர்க்க தான் திராவிட இயக்கம், இடதுசாரி இயக்கங்கள்லாம் பாடுபட்டது. அப்ப எங்க இந்த பிரச்சனைனா 90களுக்கு அப்புறம் வந்த குளோபலைசேஷன், வாசிப்பே இல்லாத தலைமுறை, கருத்தியல் எதுவுமே இங்க போய் சேரல. அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். ஒரு காலத்துலலாம் ஒரு யாரோட தோல்வி, யாரோட ஃபெயிலியரா அதை பாக்குறது கேளுங்க. இல்ல வாசிப்பில்லாத தலைமுறை கட்சிகளின் பிரச்சனை மட்டும் சார். ஒரு அரசியல்ன்றது சமூகத்தினுடைய அத்தனை இவ்வளவு திமுக கம்யூனிஸ்ட் கட்சி ஒருத்தனுக்கு எப்படி சாப்பிடணும், மரத்து மேல ஏறாம இருக்கு. பின்னாடி ஒரு அறிவில்லாத கூட்டம் இருக்கு. ஆமா, அதுக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னா விஜய் அப்ப அப்படி ஒரு கூட்டம் மொத்தமா வந்து குதிச்சிரல இல்லப்பா, இங்க இருந்து தான் வந்திருப்பா இவ்வளவு வருஷமா ஆமாங்க. அதுக்கு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு அறிவில்லாத கூட்டத்தை உருவாக்கிட்டீங்க, அதனால அவங்க ஆட்சியில உட்கார வைங்கன்னு சொல்றீங்களா? இது அதோட ஆபத்து இல்ல. உட்கார வைங்க நம்ம சொல்லல. இல்ல, அறிவில்லாத கூட்டம்னு ஒப்புக்கொண்டுட்டாங்க. இப்ப என் வாயில அந்த வார்த்தை வரல. ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க, ஒரு தற்குறி கூட்டம், அறிவில்லாத கூட்டம், எதுக்கும் லாய்க்கில்லாத கூட்டம்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு, அது நீதானே உருவாக்குன, நீதானே அம்மா அடிச்சு வளர்த்துருக்கணும்னு. அந்த அப்ப இங்க பிரச்சனை என்னவா இருக்கு, ஒரு அறிவில்லாதவன் உருவாயிட்டா அறிவில்லாதவன் சேர்ந்து ஒரு கூட்டத்தமா சேர்றான். எல்லா கட்சியிலையும் ஒரு ரவுடிகள் இருப்பான் ஒண்ணு. ஆனா இங்க வந்து இந்த கட்சியில அவனுங்க மட்டுமே சேர்ந்து ஒரு இதா இருக்கு. ஏன்னா அவனுக்கு கொள்கை தெளிவு சுத்தமா இல்ல. மற்ற கட்சியில கொள்கை தெளிவான கொஞ்சம் பேர் இருப்பான், கொஞ்சம் சேட்டை பண்றவன் இருப்பான், எல்லா கட்சியிலும் இப்படி இருப்பான். ஆனா இந்த கட்சியில இருக்கிறது எல்லாமே, நான் இதுவரையும் தற்குறிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுல, தோழர் பயன்படுத்தினால அந்த வார்த்தையை சொல்றேன், தற்குறிகளா மட்டுமே இருக்கக்கூடியவங்கன்னா இவ்வளவு பேர்னா சினிமா மோகம்ங்கிறதும் இங்க ரொம்ப மோசமா வளர்ந்துருக்கு. சினிமா எப்படி வடநாட்டுல ஜாதி வரி மதவரிங்கிறது முதன்மையா இருந்து தமிழ்நாட்டுல அது இல்லாம இப்ப திராவிட கட்சியில அதான பெருமையாவே சொல்லிட்டு இருந்தாங்க. சினிமால இருந்தே வந்தவங்க, சினிமாவுக்கும் தமிழக அரசியலுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. கருணாநிதி காலத்துல இருந்து, அண்ணாதுரையில இருந்து, கருணாநிதியில இருந்து, அந்த சினிமாக்கள் என்ன பண்ணுச்சுன்னா
அது பராசக்தியும் வேலைக்காரியும் ஓரிரவும் பேசுனது பண்ணையார் எதிர்ப்பு. உங்களுக்கு ஏதோ ஊரில் ஒரு பணக்கார முதலியாரை எதிர்ப்பார், அந்த முதலியாரை எதிர்த்து கதாநாயகன் வசனம் பேசுறது. இதுதான் அண்ணாவும் கலைஞரும் செஞ்ச புரட்சிகள். என்எஸ் கிருஷ்ணன் பேசுனது சாதி ஒழிப்பு. கல்லரும் பறையரும் திருமணம் செய்யணும்னு 1950 பேசுனது திமுக படம், என்எஸ் கிருஷ்ணனுடைய பணம்ங்கிற படம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு கல்லர் பறையரும் தேட்டரில் ஒரு படம் எடுத்துட முடியுமா? 51 எடுத்தாரு, கல்லரும் பறையரும் ஒன்று சேரணும், மறவரும் பல்லரும் ஒன்று சேரணும்னு 51. இன்னைக்கு விஜய் எடுத்திருக்க படங்கள், இந்த விஜய் அஜித், இந்த 90களுக்கு அப்புறம் ஒரு அரசியலற்ற கூட்டம் வந்துச்சு. இந்த மணிரத்னம், சங்கர் எல்லாமே திராவிட எதிர்ப்பு சிந்தனையாளர்கள். திராவிடத்தால் தான் வீழ்ந்தோம், கருப்பு துண்டு போட்டவன் மோசமானவன், இந்தி படிக்காம வீணா போயிட்டோம். இந்த பாலச்சந்தர், மணிரத்னம், கமலஹாசன், சங்கர் அவங்கள ஃபாலோ பண்ணி இவங்க தான் பெரிய அறிவாளி நினைச்சுக்கிட்டு இந்த ஏஆர் முருகதாஸ் எல்லாமே பாருங்க அடிப்படையான அரசியல் பேசுனதே கிடையாது. ஆனால் 1980-60கள் என்ன மாதிரி படம் வந்துச்சு? எச்சில் இரவுகள், சிவப்பு மல்லி, சிவப்பு சிந்தனை படங்கள், கம்யூனிச படங்கள், இந்த மாதிரி படங்கள் வந்தது. திரைப்படங்கள் 90களுக்கு பிறகு குளோபலைசேஷனுக்கு அப்புறம் நுகர்வு கலாச்சாரத்தில் அரசியலற்ற ரொம்ப மேனாமணிக்குத்தனமான தனி மனித உணர்வுகளை மட்டும் மையப்படுத்திய திரைப்படங்களாக வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு காரணம். அரசியலற்ற படங்கள், திராவிட இயக்கத்துக்கு எதிரான படங்கள், ஊழல் படம்னு இவன் சொல்றது எல்லாமே திராவிட இயக்கத்துக்கு எதிரான படங்கள் தான். ஸோ இப்படி அப்புறம் எதுக்கு பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்குறான்? அதனால தான் இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடுனால தான் நமக்கு ஜாதி வளருது. இந்த மாதிரி மொன்னையான வசனங்கள் சங்கர் படத்தில் வந்து அதை கமலஹாசன் போன்றவர்கள் பண்ணுறது, முஸ்லீம் எதிர்ப்பு திரைப்படங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி பாருங்க, படிக்காதவன் படத்தில் ரஜினிகாந்த் எடுத்து வளர்க்குறது நாகேஷ் ஒரு முஸ்லீம், இதே கனி படத்தில் எம்ஜிஆருக்கு முன்னாடி நிற்கிறவர் ஒரு முஸ்லீம், பாவமணிப்பில் சிவாஜி ஒரு முஸ்லீம். ஆனால் 90களுக்கு அப்புறம் பாருங்க எல்லா படமும் முஸ்லீம் எதிர்ப்பு. தீவிரவாதி, விஸ்வரூபம், நரசிம்மா, வல்லரசு, அர்ஜுன் படங்கள், இவங்க தேசபக்திங்கிறதே முஸ்லீம் எதிர்ப்பு. அப்போ திராவிட இயக்கம் உருவாக்கி வைத்த சமூக நல்லிணக்கம், ஒரு வடவர் எதிர்ப்பு, தமிழ் உணர்வு, அந்த கான்செப்டே 90களுக்கு அப்புறம் உடையுது. ஊடகங்கள் யார் கையில் இருந்தது, சினிமா யார் கையில் இருந்தது, இது எல்லாம் சேர்த்து அதை இன்னும் முறைப்படுத்தாத, செயல்படுத்தாத, அரசியல்படுத்த முடியாமல் போனதனுடைய விளைவு இந்த 25 வருடத்தில் இவ்வளவு தற்கொலை கூட்டங்கள் தமிழ்நாட்டில் உருவாயிருச்சு. இனி நம்ம ஒரு பெரிய அளவில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம மண்ணையும் மக்களையும் மொழியும் காப்பாற்ற சினிமா வெறியிலிருந்து நம்ம காப்பாற்ற ஒரு விஜய் வர வேண்டியது இருக்கு. விஜய் தான் நம்ம உணர்ந்து இதை செய்யறதுக்கு விஜய் தான் ஆபத்துன்னு அவர் சொல்லிட்டாரு. விஜய் பின்னாடி இருக்கிறது தற்கொலை கூட்டம்ட்டாரு. இப்போ இப்படி உருவாக்கி வச்சுட்டு என்னை பைத்தியமாக்குறது நீதானன்னு கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? எப்படி இவன் பைத்தியமானா, பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே சாப்பாடு ஒழுங்காக கொடுக்கல, இவனை பைத்தியம் ஆக்கிட்டோம், என்ன பண்ணுறது அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டை பற்றி யோசிக்கணும். கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. இனி கொஞ்சம் வேற மாதிரி ரஃப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா பண்ணியாது அடுத்த தலைமுறையாவது நம்ம காப்பாற்றணும். உங்களோட நிறைவு பார்வை இல்லை, அதான் என்னன்னா, அதாவது கலைஞர் அரசியலை விட்டு இது சினிமா விட்டு வெளியே போன பிறகு சினிமா மோசமாயிருச்சு, அப்படிதானே? அதாவது வந்து கலைஞர் கதைவசனம் எழுதி கடைசி கால வரைக்கும் ராமானுஜம் வரைக்கும் எழுதுறாரா? அப்ப 90களுக்கு அப்புறம் வந்து 80களை நான் சொன்னது கலைஞர் படம் கிடையாது, எச்சிலே அது கம்யூனிஸ்ட் கட்சி. 90கள் மணிரத்னம், அதாவது 90கள் இருந்து இப்ப வரைக்கும் திராவிட இயக்கங்கள் தான். மணிரத்னம் எடுத்தீங்கன்னா நாயகன் ஒரு முஸ்லிம், அதாவது ஒரு சினிமா மட்டுமே வந்து ஒரு தலைமுறை சீரழிகிறதுக்கு காரணம் சினிமா மட்டும் இல்ல, எல்லாமே சினிமாவும் பங்கு வகிக்குது. அதை தாண்டி ஒரு ஆட்சி இருக்குது. இன்னைக்கு வந்து கல்வியில் இவ்வளவு தூரம் நீங்க படிப்பறிவு இல்லாமல் இவ்வளவு பெரிய கல்வி அடைவதற்கு காரணம் திராவிட இயக்கம். நம்மளால வந்து கன்ஃபார்மா ப்ரூவ் பண்ண முடியுது இல்ல. எட்டா கனியை, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கும் கல்வி சென்றடையாம அந்த கல்வியை சென்றடைய வைத்தது திராவிட இயக்கம். நம்மளால பெருமையா பேச முடியுது இல்ல. அப்ப அதில் ஏற்பட்ட தோல்விக்கு நம்ம காரணம்ன்றதை நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஒரு தற்குறி, ஒரு கல்வியில ஒரு சொன்ன மாதிரி உலகமய மாற்றமில்ல இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள், அது வந்து தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஒரு குழந்தை கல்வி கற்கிறதுல ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. ஒரு அரசை மட்டும் காரணம் சொல்ல முடியாது. ஆனா அரசு மெயின் பங்கு வகிக்குது. ஏன்னா ஒரு 80 லட்சம் பிள்ளைய 90 லட்சம் பிள்ளைய அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிக்குது. எளிய பிள்ளைகள் வந்து ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளும் பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகளும் கல்வியில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கவர்கள் அதிகமான அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. அப்ப அவங்களை வடிவமைக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு தான் இருக்கு. அப்ப இன்றைக்கு நீங்க சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டம்னு சொல்றோம். சரி, நானே சொல்றேன்னே வச்சுக்கோங்க. தற்கொலையா ஒருத்தர் உருவாயிட்டார், யாருமே சொல்லல, நாங்களே சொல்றேன், நானே சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த கூட்டம் உருவாவதற்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு நான் சொல்றேன். இது அதுவாதான் மெதுவாதான் தெரிஞ்சுதான் வந்துக்கும். அடுத்து வந்து ஒவ்வொன்றையா அரசியலை பயிலணும். ஏன்னா நீங்க சொல்லி கொடுக்கல. கல்வின்ற ஒண்ணுல வந்து அரசியல் எப்படி இருக்கணும். நமக்கு இன்னைக்கு உங்களுடைய தோல்வியின் வெளிப்பாடு தான் விஜய் பின்னாடி போய் நிக்க வேண்டியது காரணம். 4 வருஷம் எதிர்கட்சின்ற அதிமுக செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு விஜய்ன்ற வேக்கண்டே கிடையாது. போன 5 வருஷத்துல வேக்கண்ட் ஏற்பட்டுச்சா? திமுக எதிர்கட்சியா இருந்துச்சு, போன 5 வருஷத்துல வேக்கண்ட் ஏற்பட்டுச்சா? இல்ல. அப்போ நீங்க எனக்கு யாருமே வந்து என்னுடைய பிரச்சனைகளுக்கு காது கொடுக்காம 4 வருஷம் நீங்க உங்க கட்சி பிரச்சனை தான் உங்க பிரச்சனை நினைச்சு வாழ்ந்துட்டு கரெக்டா எலெக்ஷன் வர்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து எல்லா பிரச்சனையும் கையில் எடுத்து நான் தான் எதிர்கட்சின்னா யார் நம்புவா?
சரி, இப்ப விஜய் சொல்ற மாதிரி அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில ஆட்சிக்கு வர்றாரு அப்படின்னா இதெல்லாம் சரி பண்ண முடியும் நம்புறீங்களா? இல்ல எல்லாத்தையும் ஒரு நாள் நைட்ல வந்து ஜூம் பூம்பா போட்டு சரி பண்ணிட முடியாது. ஒரு பெருவாரியான இளைஞர் கூட்டம் அரசியல் மயப்படுது. இப்போ அதை அரசியல் மயப்படுத்து அது தன்னைத்தானே பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த அரசியல் லைஃபை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தொடங்குது. அது தப்பா பண்ணட்டும், கீழே விழட்டும், எந்திக்கட்டும், எல்லா தவறுகளோடையும் செய்யட்டும், அது தனக்கு மாற்றுக்கு ஒரு வடிவமா விஜயை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. நாளை இந்த அது வந்து நீங்க சொல்றீங்க இந்த ஜெனரேஷன் உருவாயிருக்க 2 கட்சியுமே கூட்டணிக்கு போக முடியல. அவ்வளவு பெரிய தற்கொலைன்னு அவனை சொல்றீங்க. தாவேகாவும் சரி நாம் தமிழரும் சரி கூட்டணிக்கு போக முடியல. அப்போ நீ இதுவரைக்கும் அரசியல் ரீதியாக வைத்து நம்மளை ஏமாற்றப்பட்ட எல்லாமே எதுவுமே வேண்டாம், ஒரு புதிய அரசியலமைப்பு வேண்டும்னு எவ்வளவு அறிவுபூர்வமா ஒரு 2 கட்சி உருவாக்கி இருக்காங்க. அவங்க அரசியல் திட்ட தற்கொலை நீங்க சொல்லுவீங்களா? அவன சாம்பின்னு சொல்லுவீங்களா? நீ தனிப்பட்ட நபர்களை பார்க்காதீங்க, விஜய் சீமான்னு பார்க்காதீங்க. எல்லா கட்சிக்கு பின்னாடி நிக்கிறதும் மக்கள் தான். திமுக பின்னாடி நிக்கிறதும் மக்கள் தான், தாவேக பின்னாடி நிக்கிறதும் மக்கள் தான், நாம் தமிழர் பின்னாடி நிக்கிறதும் மக்கள் தான். அப்ப அந்த எண்ணம், அதாவது 2% இருந்து பிஜேபி யாரு எல்லாமே மக்கள் தான். அப்ப உங்களுக்கு பெர்சன்டேஜ் கணக்கு வருதுல. இப்ப நீங்க 2% இருந்து 8% நாம் தமிழர் வந்திருக்காருன்னா அந்த எண்ணம் கொண்டவர்கள் அதிகமாயிட்டாங்கன்னு தான் அர்த்தம் இல்லையா? இல்ல காசு கொடுத்துச்சா நாம் தமிழர்? காசு கொடுத்து ஓட்டு போட்டுச்சா? இல்ல. அப்போ எனக்கு அரசியல் ரீதியாக மாற்றம் வேண்டும்ன்றவருடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிட்டு வருது. அந்த எண்ணிக்கைக்கு சரியான வடிவமா பழைய கட்சிகள் இல்ல. இது பழக்கத்துக்கும் மாற்றுக்கும் இடையில் நடக்கிற தேர்தல். ஜீவா, நிறைவா ஒரு கேள்வி. இப்ப இன்னைக்கு ஒரு விஜய் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு, அவருக்கு எதிரான விமர்சனங்களையோ இல்ல அவருக்கு எதிரான அரசியலையோ ஸ்ட்ராட்டஜி சேஞ்சஸ் அப்படின்னு தேவை இருக்கா? ஏன்னா அவர் இன்னும் நீங்க பழைய தகர டப்பாவே உருட்டிக்கிட்டு இருக்கீங்க, 50 ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி நீங்க அரசியல் பண்ணீங்களோ அதே மாதிரி இன்னும் பண்றீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். என்ன சொல்ல வர்றார்? இவங்க எல்லாருமே உத்திகளையும் வியூகங்களையும் நம்புறவங்க. இவங்களுக்கு கொள்கை தேவை. எப்படி சொன்னா அது பிரசாந்த் கிஷோருடைய பேட்டர்ன் தான். ஒரு என்னைக்கு இந்த தேர்தல் கட்சிகள் இந்த வியூக வகுப்பாளர்கள் நம்புச்சோ நாடு நாசமாச்சுன்னு அர்த்தம். அவனுக்கு வந்து உசிலம்பட்டியில ஏன் என்ன நிலவரம்னு தெரியாது. மதுரை மாவட்டத்தில் யார் யார் ஜெயிச்சிருக்கான்னு ஒரு எக்ஸலில் உட்காந்து போட்டு இன்னைக்கு தீர்மானிச்சு இந்த வியூக வகுப்பாளர்கள் கொடுக்குறாங்க. உசிலம்பட்டியில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உசிலம்பட்டியில் உள்ள திமுக காரனுக்கும் அதிமுக காரனுக்கும் ஃபாடுல்லா காரனுக்கும் தான் தெரியும். இந்த வியூக வகுப்பாளர்கள் பீகார்லேருந்து உத்தரகாண்ட்லேருந்து வந்துக்கிட்டு அவங்க ஏதோ எக்ஸலில் போட்டு பழைய எலெக்ஷன் டேட்டாவெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணிட்டு போடுவாங்க. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பொன்முத்துராமலிங்கத்தை நான் போட்டிருக்கக்கூடாது, மாயத்தேவருக்கு போட்டியாக அதே மாதிரி நான் ஆளை போட்டிருக்கணும்னு கலைஞர் சொன்னார். இதில் ஒரு மிகப்பெரிய தேர்தல் உத்தி இருக்குது. ஏன் பொன்முத்துராமலிங்கத்தை போடக்கூடாதுங்கிறதுல. ஸோ ஆனால் அதே பொன்முத்துராமலிங்கம் மதுரை மேற்கில் எம்ஜிஆர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தபோது, எம்ஜிஆர் அலை இருந்தபோது வெற்றி பெற்றவர் பொன்முத்துராமலிங்கம். ஆனால் திண்டுக்கல்ல அவரால் வெற்றி பெற முடியல. மதுரை மேற்குக்கும் திண்டுக்கலுக்குமான அந்த ஃபேக்டர் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் கலைஞருக்கு தெரியும், எம்ஜிஆருக்கு தெரியும். பொன்னப்ப நாடார் நிற்கும் போது நான் எதிர்த்து கேண்டிடேட் போட மாட்டேன்னாரு. மூக்கியா தேவர் எதிர்த்து நிற்கும் போது நான் அவரை எதிர்த்து கேண்டிடேட் போட மாட்டேன்னாங்க. அப்போ இந்த மாதிரியான வியூகங்கள்லாம் அரசியல் தலைவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் உண்டு. தாமரக்கரணிக்கும் காளிமுத்துக்கும் தெரியாத வியூகங்கள் கிடையாது. இன்னைக்கு பீகார்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கேண்டிடேட் யாருன்னு தீர்மானிக்கிறது தான் ஒரு மோசமான விஷயம். ஸோ ஆனால் இந்த விஜய் மாதிரி கட்சிகளுக்கு விஜய் மாதிரி கட்சிகள் இதுக்கு முன்னால இருந்த திராவிட கட்சிகள் ஆனால் அவங்க இந்த வியூக வகுப்புகளை மட்டுமே நம்பக்கூடிய தன்மை இருக்குல்ல, இது ரொம்ப ஆபத்து. கள செயல்பாடுகள், அரசியல் வரலாறு எதுவுமே தெரியாம ஒரு காலத்தில் தாமிரக்கனி, திருநாவுக்கரசு, ஆலங்குடி வெங்கடாச்சலம்னு கட்சி சின்னம் கடந்து தனிப்பட்ட நபர்களாக வெற்றி பெற்றவங்கலாம் இருந்தாங்க. செம்மலை ஜெயிச்சிருக்காரு, தனி ஆளுமை. இப்ப அப்படிப்பட்ட நபர்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வர்றாங்க. ஏன்னா எல்லாருமே பொலிட்டிக்கலா இருக்கிறான், ஜெயிக்கிறதுக்கான டாக்டிக்ஸ் சொல்லுங்கிறான், ஆபீஸ் ஒர்க் பண்றான், ஏசி ரூம்ல உட்காந்து ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்க்கறாங்க, பொதுக்கூட்டங்கள் கிடையாது. இது எல்லாமே ஒரு அரசியலற்ற ஒரு கூட்டத்தை இந்த டெக்னாலஜி வந்து உருவாக்கி வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, திருப்பி சொல்றேன், உலகமயமாக்கல், நுகர்வு கலாச்சாரம்ங்கிறது. அவன் யாருமே இன்னைக்கு விவசாயி மகனா இல்ல, அவன் ஐடி கனவுல இருக்கிறான். கம்யூனிஸ்ட் தோழருடைய பையன் அமெரிக்கா கனவுல இருக்கிறாங்க. இந்த குளோபலைசேஷன் உலகம் வந்து வேற மாதிரி ஆக்குது. உங்களை படிக்கிற படிப்பு, மேற்கத்திய இது எல்லாமே வந்து நம்ம மண் மக்கள் சார்ந்த சிந்தனையிலேருந்து எதிர்த்து பேசுது. அதனால அவன் இந்த மண் சார்ந்த திராவிட சிந்தனையோ இடதுசாரி சிந்தனையோ தொழிற்சங்க வர்க்கமோ அவனுக்கு தெரியறது கிடையாது. அவன் வேறொரு உலகத்தில் வாழ்றான், சுயநலமான இளைஞர் கூட்டத்தை உருவாக்குறான். எதுக்கு ஏன் ஊழலை ஒழிக்க போறோங்கிறது மட்டும் தான் இளைஞர்களுக்கு தெரியும். எது ஊழல்னே அவனுக்கு தெரியாது. அவனுடைய சிந்தனையே ஊழலாக தான் இருக்கு. தான் மட்டும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான். இந்த சிந்தனை முறைகள் தான் அரசியலற்ற யாரோ ஒரு சினிமா நடிகை வந்து இந்த உலகத்தை மாற்றிடுவான்னு நம்பக்கூடிய சூழலுக்கு போயிருக்கிறாங்க. திருப்பி எம்ஜிஆரோட சொல்றீங்க, எம்ஜிஆர் நடிகர் கிடையாது, எம்ஜிஆர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரல, அவர் அரசியலில் இருந்து அரசியலுக்கு வந்தவர். ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர்கிட்ட இருந்து மாநிலங்களவை உறுப்பினராகி ஜானகி அம்மையோட சண்டை போட்டு அவங்க ஒரு போராடி தான் 91 வந்தாங்க.
அதனால அவ்வளவு எளிமையா அவங்களுக்கு கிடைக்கல. ஆமா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஏதோ இவர் ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த மாதிரி அவங்க 2 பேரும் இதே கனி ஷூட்டிங் முடிச்சுட்டு வரல, சவாலி ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த அம்மையார் ஒன்றும் வரல. அதனால எம்ஜிஆரை பார்த்துட்டு அவரும் சினிமாலேருந்து வந்தார், நானும் சினிமாலேருந்து வந்தேன். சினிமாலேருந்து வந்தவருடைய நிலைனா கமலஹாசன் தான். சினிமாலேருந்து வந்தவருடைய நிலை என்னாச்சு? சினிமாலேருந்து வந்தவங்க யாரும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சது கிடையாது. கட்சியிலிருந்து வந்தவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் 15,000 ரசிகர் மன்றம் கூட வந்தவர். காங்கிரஸ் பேட்டர்ன்ல இருந்து வந்தவர் எடுபடல. திமுக பேட்டர்ன்ல வந்த எம்ஜிஆர் தான் ஜெயிக்க முடிந்தது. ஸோ தமிழ்நாடுங்கிறது எப்படியாக இருந்தாலும் ஒரு வடநாட்டு எதிர்ப்பு, ஒரு முற்போக்கு சிந்தனை, தமிழ் உணர்வு, இந்த கான்செப்ட் படி வரவங்க தான் ஜெயிக்க முடியும். அதனால தான் ஆன்மீக அரசியல் பேசினவரும் மைய அரசியல் பேசினவங்களும் காணா போனாங்க. அந்த டாக்டிக்ஸை பயன்படுத்திக்கிட்டு தான் பிஜேபி வந்து இவரை வந்து எப்பா நீ கொஞ்சம் பெரியாரையும் பேசிக்கோப்பா, இங்கே தமிழ்நாட்டில் இவரை பேசினாதான் எளவு ஓடுதுங்கிற வைத்தறிச்சலோட அவர் பேரையும் வச்சுக்கிட்டு அவங்க கொள்கையற்ற ஒரு அரசியலை பேசுறதுக்கு சும்மா இருக்கிற எல்லா தலைவரையும் சேர்த்துக்கிட்டு பண்ணுங்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் இதை இப்போ புரிஞ்சுக்கலனாலும் போக போக புரிஞ்சுக்குவாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு பெரிய கல்லை வேணா எரிந்து பார்க்கும். அதிமுக போன்ற கட்சிகள் இதை புரிஞ்சுக்கணும். அதிமுக போன்ற இல்லை, அதிமுகங்கிற கட்சி புரிஞ்சுக்கணும். அதிமுகவுடைய இடத்த தான் வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா அதிமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டில் காப்பாற்றப்படணும். அதிமுக வேணும். 71 இருந்து இப்போ வரையும் தமிழ்நாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது திமுக அதிமுகங்கிற 2 கட்சி தான். இல்லைன்னா மற்ற மாநிலங்களை மாதிரி நாரிடும். இங்க மட்டும்தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் அதிகம் படிச்சிருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் நீதிபதிகளாக இருக்கிறது எல்லாமே தமிழ்நாட்டில் மட்டும்தான். நீங்க மற்ற ஸ்டேட்டு போனீங்கன்னா பிராமின், சர்மா, பாண்டே, முகர்ஜிகள் மட்டும்தான் எல்லாமும் இருப்பாங்க. ஒரு யாதவ் வர முடியாது, ஒரு தலித் வர முடியாது. இங்க மட்டும்தான் பிசின்னு சொல்றீங்க. பிசி யாருமே பிற்படுத்தப்பட்டவராங்க இருக்க மாட்டாங்க, எல்லாம் கண்ணியமா இருப்பாங்க. அந்த வைத்தறிச்சல் தான் டெல்லிக்கு. கோனார், நாடார், தேவர் எல்லாரும் நல்லா படிச்சவனா இருக்காங்களே, அங்க அப்படி கிடையாது. அவன் பிராமணனை பார்த்தா கையெடுத்து கும்பிடக்கூடிய. அதனால எப்படியாவது இந்த திராவிட கட்டமைப்பு உடைக்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்தை இல்லாம ஆக்கணும், காமராஜர் யூனிவர்சிட்டி இல்லாம ஆக்கணும், எல்லா இடத்துலையும் கோமியம் குடிக்கணும், உங்களுக்கு கோசோலைகளை உருவாக்கணுங்கிற அந்த வெறியில அவங்க எப்படியாவது இந்த திராவிட கட்டமைப்பை உடைக்க, அதிமுக உடைக்க ட்ரை பண்றாங்க. அது அதிமுகவினர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்மை போன்ற தமிழ்நாட்டை நேசிப்பவர்களுக்கு திமுக அதிமுக, திமுக காரங்களே விரும்புறது நமக்கு போட்டியா அதிமுக இருக்கணுங்கிறது தான். இந்த விஜய் மாதிரி ஆட்கள் வர்றது, பிஜேபி வர்றது விரும்ப மாட்டாங்க. அப்படி வந்துச்சுன்னா தமிழ்நாடு ரொம்ப 67க்கு முன்னாடி மாதிரி போயிடும். நம்ம கஷ்டப்பட்டு 67 இருந்து உருவாக்கி வச்சிருக்கோம். எம்ஜிஆர் வச்சு எப்படியாவது திமுக உடைக்கணும்னு பார்த்தாங்க. எம்ஜிஆரால உடஞ்சு போனது காங்கிரஸ் தான். ஸ்தாபன காங்கிரஸ், பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி, இவர் ராஜாஜியோட சுதந்திரா கட்சி, இதுதான் அழிஞ்சு போச்சு. 2 திராவிடம் தான் தமிழ்நாட்டை தீர்மானிச்சிச்சு. அந்த நிலை தொடரணும்னா திமுக வெர்சஸ் அதிமுக இதுதான் தொடரணும். இதை உடைக்க வரக்கூடிய நடிகர்கள், இந்த அல்லு சில்லுகளை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். ரைட். உங்கள் நேரத்திற்கும் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.